உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்காய் நாங்கள் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, இந்த மாதத்தின் இந்த 3வது ஞாயிறன்று உம்முடைய பிரசன்னத்திலே நாங்கள் கடந்து வரும்படியாக உம்முடைய இரக்கத்திற்கு இன்னும் நாங்கள் பாத்திரவனாய் நிற்கத்தக்கதாக நீர் எங்களுக்கு பாராட்டுகிற உடைய மேலான தயவிற்காக, கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, சர்வ வல்லமுள்ள தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்தி நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? என் தேவன் நல்லவர், என் தேவன் நமக்கு போதுமானவர், என் ஆண்டவர் நமக்கு நன்மை செய்கிறவர், ஒன்றிலும் குறைவில்லாதபடி நம்மை அனுதினமும் வழிநடத்துகிற அருமை ரட்சகராய் இருக்கிறார். நாம் பாக்கியவான்கள். கர்த்தரை எல்லா நாமத்தை சொல்லி நாமத்தை உயர்த்துவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி இயேசுவே. எல்லாரும் ஒருமித்து அல்லேலூயா ஒரே அல்லேலூயாவிலே நாம் இணைந்து இசைந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நன்மையும் கிருபையும் ஆண்டவரே எங்களை தொடர்வதாக. இம்மட்டும் ஆண்டவரே எங்களுக்கு நன்மை செய்த தேவன் அல்லவா? ஆண்டவரே, எங்களை ஜீவனை பாதுகாத்தீர், எங்களுக்கு பலம் கொடுத்தீர், எங்களுக்கு சுகம் கொடுத்தீர். ஆண்டவரே, எங்களுக்கு ஆண்டவரே எல்லா ஆண்டவரே எங்களுக்கு தேவைகளை எல்லாம் சந்தித்தீரப்பா. ஆண்டவரே, எந்த வேளையிலே எங்களுக்கு இது அவசியம், என்னது அவசியம் என்று சொல்லி நாங்கள் அறியும் முன்னே நீர் அறிந்திருந்தீரப்பா. ஆண்டவரே, ஆகவே நீர் எங்களுக்கு எல்லா நன்மையும் ஆண்டவரை ஏற்ற வேளையிலே செய்திருக்கிறீர். அதை நினைத்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம். காலை வேளையிலே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, அல்லேலூயா. உம்முடைய அன்பு மாறாதது, உம்முடைய அன்பு களங்கமற்றது, உம்முடைய அன்பு ஆண்டவரே அல்லேலூயா குறைவற்றதாய் இருக்கிறது. ஆண்டவரே, கர்த்தாவே, தம்மை தேடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் நீர் சமீபமாய் இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கர்த்தர் இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே உம்முடைய வல்லமாய், உம்முடைய மகிமை, உடைய இரக்கம், உடைய தயவு, உடைய மாறாத ஆண்டவரே அல்லேலூயா கிருபை காருண்யம் எங்களை ஆண்டவரை முற்று முடிய வழி நடத்துவதாக. ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து கர்த்தாவே இந்த ஆராதனை வேளைக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆராதனை முதல் தொடக்கம் முதல் இறுதி வரைக்கும் ஆண்டவரே ஒவ்வொரு பகுதியிலும் உடைய பிரசன்னம் இருப்பதாக. ஆண்டவரே அல்லேலூயா. கர்த்தாவே, ஆராதனை வேளையில் மட்டுமல்ல ஆண்டவரே, விசேஷமாக தேவ செய்தியிலும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு இந்த நாளிலே எதை நீங்கள் கற்றுக் கொடுக்க விரும்புகிறீர்களோ அதற்காக நாங்கள் காத்திருக்கிறோம். ஆண்டவரே, காத்திருக்கிறோம். கர்த்தர் நன்மை செய்வீராக. ஆண்டவரே, மக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வல்லமை தேவன் தாமே பெரிய காரியங்களை செய்வீராக. கிருபை எங்கள் யாவரோடும் நிறைவாய் இருப்பதாக. ஆண்டவரே, மக்கு ஸ்தோத்திரம். இந்த சபை ஆண்டவரே சபையார் மட்டுமல்ல, இந்த யூடியூப் சேனல் மூலமாக ஆண்டவரே மற்ற மீடியா பேஸ்புக் மூலமாக பார்க்கிற யாவருக்கும் இந்த ஆராதனையுடைய வார்த்தைகளும் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக மன்றாடுகிறோம். ஆண்டவரே, மக்கு நன்றி நன்றி இயேசுவே. வல்லமை தேவனின் பெரிய காரியங்களை செய்து உடைய திருநாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்துகிறாக. ஆண்டவரே, மக்கு நன்றி. கர்த்தாவை தொடர்ந்து எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மகிமை தேவன் தாமே பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஒரு பாடலை நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். மாறிடா எம்மா நேசரே, மாறாதவர் அன்பு நாளுமே, கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே எம்மா அன்பிதே. ஆமென். அவருடைய அன்பு பெரியது, அவருடைய இரக்கம் பெரியது. எல்லாம் சேர்ந்து பாடுவோமா? அல்லேலூயா. மாறிடா எம்மா நேசரே. Praise be to Lord. Hallelujah. தண்ணி கொண்டு வந்தியா? தண்ணி. மாறிடா எம்மா நேசரே, ஆஹா மாறாதவர் அன்பு நாளுமே, கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே எம்மா அன்பிலே. மாறிடா எம்மா நேசரே, ஆஹா மாறாதவர் அன்பு நாளுமே, கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே எம்மா அன்பிலே.
பாடுமா இதற்கிட ஏதும் வேறில்லையே ஏதும் வேறில்லையே இதற்கிட ஏதும் எத்தனை தூய்மையானது, அது எத்தனை வல்லமை உள்ளது. இந்த கால வேளையிலும் அன்பை நாங்கள் ஆண்டவரே நாங்கள் குறைத்து கணித்து விடாதபடி அந்த அன்பிற்கு நாங்கள் எந்தெந்தும் பாத்திரங்களாக இருக்கத்தக்கதா
அந்த அன்பிற்கு நாங்கள் எந்தெந்த ஆண்டவரே சொந்தம் கொண்டாடத்தக்கதாக ஆண்டவர் உடைய அன்பிலே எங்களை ஒவ்வொரு நாளும் அனுதினமும் நாங்கள் நிலை நிற்கிறவர்களா எங்களை வழிநடத்தும்படியாக மன்றாடுகிறோம். ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லோரும் எழுந்து கர்த்தரை ஆராதிப்போம். அல்லேலூயா அல்லேலூயா. நன்றி இயேசுவே. அல்லேலூயா நன்றி இயேசுவே. நிறைவான அன்பு நமக்குள் வரும் பொழுது நமக்குள் இருக்கிற குறைவானதெல்லாம் ஒழிந்து போகும். ஆமென். நிறைவான தேவன் நம்மிடத்தில் வரும் பொழுது குறைவானது ஒழிந்து போகும். ஹல்லேலூயா. எல்லாருடைய கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நன்றி நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுதே. பாடுவோம். நீ வந்தா சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவான ஆவியானவரே. நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே சொல்லுங்க. நீர் வரும்போது, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீ வந்தா சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நான் சேர்ந்து சொல்லலாமா? நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவர் எல்லோரும் once again எல்லாம் சேர்ந்து நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே அல்லேலூயா. ஆவியானவரே கரைகளை வைத்து சொல்லுமா? ஆவியானவரேகள் பரிசுத்த ஆவியானவரே அல்லேலூயா. ஆவியானவரே இது இல்லாத ஆண்டவரே சூழ்நிலைகள் எங்களுக்கு தோல்வியானதப்பா. நீர் இல்லாத நாள் எங்களுக்கு தோல்வி. நிறைவான ஆவியானவரே நீர் எங்களின் மத்தியிலே வாழ்ந்து எங்களிலே ஆண்டவரே பலன் எங்களை நாங்கள் பலப்படுத்த முடியாது, நாங்கள் பலனடைய செய்வீராக. நீர் எங்களுக்கு வேண்டும், நீர் எங்களுக்கு போதுமே. ஆவியானவரே நீர் இல்லாமல் எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரே தோல்விதான்.
ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே எங்களிலே நீர் மகிமைப்படுவீராக. Amen. எங்களிலே நீர் வல்லமையாய் கிரியை செய்வீராக. உம்முடைய அபிஷேகத்தினாலே எங்களை நிரப்புவீராக. உம்முடைய ஆண்டவரே வல்லமை எங்களை இன்னுமாய் ஆண்டவர் வழிநடத்துவதாக. Amen. ஹல்லேலூயா. ஆவியானவரே நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? ஆவியானவரே நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? பரிசுத்த ஆவியானவரே நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? சொல்லுமா? நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீ உயிரின் ஊற்றே நீதானையா, உண்மையின் வழியே நீதானையா, உயிரின் ஊற்றே நீதானையா, உண்மையின் வழியே நீதானையா, ஊராவின் வீரப்பே நீதானையா, உள்ளத்தின் மகிழ்வே நீதானையா, நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? இதான் சொல்லலாமா? நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? ஒளியின் சுடரும் நீதானையா, ஒலியும் ஓசையும் நீதானையா, ஒளியின் சுடரும் நீதானையா, ஒலியும் ஓசையும் நீதானையா, ஓசையும் தாழமும் நீதானையா, ஒலிக்கும் வெண்கலம் நீதானையா, நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீ இல்லாத வாழ்வெல்லாம் சேர்ந்து நாம் பலனடைந்து யூதேயாவின் சமாதானம் பூமியின் கடைசி வரைந்த சாட்சிகள்.
பிதாவே ஆராதிக்கிறோம். இயேசுவே ஆர்ப்பரிக்கிறோம். சேர்ந்து ஆராதிப்போமா? ஆவியானவரே அன்பு செய்கிறோம், அன்பு செய்கின்றோம். ஆவியானவர் ஆமென் அல்லேலூயா அன்பு செய்கிறோம். அல்லேலூயா ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். அல்லேலூயா ஆமென். ஆண்டவரே மகிமையின் நாமம், மகத்துவத்தின் நாமம், அது மாறாத நாமம், எங்களை பலப்படுத்துகிற நாமம், எங்களை விடுவிக்கிற நாமம். ஆண்டவரே எங்களுக்கு ஒலியும் ஒளியும் ஓசையும் தாளவுமாய் எங்கள் வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் வெளிப்படுகிற உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே கரங்களை தட்டி கதரை மையப்படுத்துவோம். நாமம் சொல்ல சொல்ல ஆமென் என் உள்ளம் மகிழோதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல இன்பம் பெருகுதையா. நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளம் மகிழோதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல இன்பம் பெருகுதையா. சொல்ல சொல்ல எங்கள் வாழ்க்கையில பலம், உம் நாமம் சொல்ல சொல்ல எங்கள் வாழ்க்கையில விடுதலை. இந்த காலை வேளையிலே ஆண்டவரே விடுதலை நாயகனாய் எங்கள் மத்தியிலே நீர் வந்திருக்கிறபடினாலே நாங்களும் அதை ஒருமித்து துதிக்கிறோம். எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சேர்ந்து கரங்களை உயர்த்தி ஆராதிப்போமா? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா.
ஹalleluya. எங்கள் எஜமானன் ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கு நன்றி. நன்றி ஆண்டவரே. நீ செய்த நன்மைகள், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களுக்கு செய்து வருகிற நன்மைகள், ஆமென். எங்களுக்காக ஆயத்தமாக்கி வைத்த நன்மைகள் எல்லாற்றுக்குமாய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம் நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. நீர் ஒருவரை உயர்த்தப்படுகிறார். தொடர்ந்து ஆண்டவரே ஆராதனை பகுதிகள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் ஆசீர்வதி. இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். அப்படி நீண்ட வண்ணமான வேத புத்தகத்தை எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதம் எடுத்துக்கொள்ளும். சங்கீதம் 27. சங்கீதம் 27 மாறி மாறி வாசிப்போம். தாவீதின் சங்கீதம். கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? என் சத்துருக்களுக்கும் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களை இடறி விழுந்தார்கள். எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையா இருப்பேன். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதை நாடுவேன். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மனையின் மேல் உயர்த்துவார். இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அது நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த வரிகளிட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். கர்த்தாவே, நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளி செய்யும். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன். கர்த்தாவே, என் இருதயம் உம்முடைய சொல்லிற்று. உமது முகத்தை எனக்கு மறையாதையும், நீர் கோபத்துடன் உமது அடியேனை விலக்கி போடாதையும். நீரே எனக்கு சகாயர், என் இரட்சிப்பின் தேவனே, என்னை நெகிழ்விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகளின் நிமித்தம் செவ்வையான பாதையில் என்னை நடத்தும். என் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு என்னை ஒப்புக்கொடாதையும் பொய்ச்சாட்சிகளும் ஆக்கிரமித்து சீறுகிறவர்களும் எனக்கு விரோதமாய் எழும்பியிருக்கிறார்கள். நானோ ஜீவனுள்ள தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதே இருந்தால் கெட்டு போய் இருப்பேன். சேர்ந்து வாசிப்போம். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. உட்கார்வோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் சங்கீதம் 27 அந்த ஒரு வார்த்தை மிகவும் அருமையான வார்த்தை. ஜீவனோட தேசத்திலே நான் நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தாலும் நான் கெட்டு போயிருப்பேன். அவன் ஜீவனுள்ளோர் தேசத்திலே நன்மையை காண்பேன். இதான் நம்முடைய நம்பிக்கை, இதான் நம்முடைய எதிர்பார்ப்பு. அது என்னங்க? ஜீவனுள்ளோர் தேசம் நமக்காக தேவன் ஆயத்தம் பண்ணியிருக்கிற அந்த தேசம். ஆண்டவர் சொன்னார், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள், இதோ நான் போய் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணிவிட்டு மீண்டும் திரும்பி வந்து உங்களை நான் என்னோடு கூட சேர்த்துக் கொள்வேன். அதான் ஜீவனோட ஒரு தேசம். இந்த தேசம்லாம் ஜீவன்லாம் கிடையாது. இந்த தேசம் வந்து சாமர தேசமாயிருக்கு. இந்த தேசங்கள் எல்லாம் பகையும் வைராக்கியமும் வியாதியும் இனமும் கிடையாது. ஆனா ஜீவனுள்ள ஒரு தேசம் நமக்காக தேவன் வைத்த பரலோக ராஜ்யம். அதுல நன்மையை காண்பேன் என்ற விசுவாசத்தை ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது. விட்டுவிடாதபடி நாம் இருக்கும்பொழுது அதுவே கீழே நான் அப்படி விட்டு விட்டோம்னு நாம் கெட்டு போயிருக்கோமா? அந்த தேசத்துக்கு போக முடியாது. ஆனால் அப்படி விசுவாசத்தை காத்துக்கொள்வோம். கர்த்தர் நல்லவர். ஒரு சில அறிவிப்புகள் கவனிங்கள். நேற்றைய தினத்திலே பாகல்மேடு திருவருந்த ஆராதனை நடந்தது. அநேகர் கலந்து கொண்டார்கள். ஒரு சிலர் வெள்ளாங்கிலிருந்து வந்து கலந்து கொண்டார்கள். கன்னட பாடத்திலிருந்து கலந்து கொண்டார். சந்தோஷம். சீக்கிரத்திலே நாம் சித்தமானால் செப்டம்பர் மாதத்தில் நாம் இப்படி உட்கார முடியாது, உட்கார்ந்து இருக்க முடியாது. நாம் ஆராதனை நாம் ஆரம்பிக்க வேண்டும்.
மற்ற இடங்களில் நாம் திரும்ப கொடுக்க வேண்டும். செவியுங்கள். ஏனென்றால் இப்பொழுது ஒரு சிஸ்டம் கொஞ்சம் கொஞ்சமா தளர்வுகள் வந்து கொண்டிருக்கிறது. தளர்வுகள் வந்தாலும் கொரோனா அவ்வப்போது கொஞ்சம் பயமுறுத்துகிறது இல்லை. பயமுறுத்துதுன்னா என்னன்னு சொன்னால், அதன் நிமித்தமாய் சில நெருக்கங்கள், சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம நோக்கி வந்து கொண்டிருக்கிற அப்படின்னாலே நாம் சில காரியங்களை செய்ய முடியாமல் இருக்கிறது. வேறு ஒன்றும் இல்லை. செய்ப்போம். கத்திரி சித்தமானால் இப்போ நம்ம கன்னடப்பாளையம், கலைஞநகர் இதெல்லாம் மாநகராட்சி எல்லைக்குள் இருக்கிறவங்கள அந்த எல்லைக்கு உட்பட்ட சபைகளும் திறக்கலாம். சிறிய வழிபாட்டு தலம் என்று சொல்லி, கலைஞநகர் சிறிய வழிபாட்டு தலம் தான், கன்னடப்பாளையம் சிறிய வழிபாட்டு தலம் தான். அதை எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லி நான் கொஞ்சம் ஜெபித்து கர்த்தருக்கு சித்தமான வழியிலே நாம் செப்டம்பர் மாதத்தில் நடத்த முயற்சிப்போம். வேளாணூரிலும் தேவன் செய்ய வேண்டிய காரியத்தை நிச்சயமாக நமக்கு செய்வார், செய்து முடிப்பார். சரி, ஆன்லைன் சர்வீஸ் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறோம். அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. ஆகவே நம்முடைய எல்லா வாரந்தோறும் நடக்கிற எல்லா கூட்டங்களிலும் முடிந்த வரைக்கும் கலந்து கொள்ளுங்கள். நிறைய வேலைக்கெல்லாம் போறீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆகவே ஆனாலும் வீட்டுக்கு வந்து கொஞ்சம் பைபிள் ஸ்டடி, மற்ற ஃபாஸ்டிங் பிரேயர், வீட்டு கூட்டங்கள், குவார்டர்லி பிரேயர் இதெல்லாம் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஞாயிறு ஆராதனை விட்டு விடாதுங்கள். சிலர் சொன்னாங்க, எங்க செல்லு உடஞ்சு போச்சு, என் செல்லு தண்ணியில் விழுந்துட்டு, என் செல்ல காணாமல் போயிட்டு, இன்னும் நிறைய பேர் ஏதாவது நிறைய சொல்ற மாதிரி கேட்குறேன். ஆமென். நீங்கள் சீக்கிரமா அதெல்லாம் ஆயத்தமாக்கி வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் ஞாயிறு ஆராதனை இப்போதைக்கு நமக்கு வேற வழி இல்லை. வழி அதை மிஸ் பண்ணாதீங்க. நேற்று காலையில் நான் போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு இடத்துல கன்னடப்பாளையம் விசுவாசியை பார்த்தேன். அம்மா எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன். அப்ப அவங்க முதல் கேட்டேன், என்கிட்ட கேள்வி, சபை எப்பயா திறப்பீங்க? சபைய எப்பயா திறப்பீங்க? ஜெபம் பண்ணுங்க அம்மா, ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா அவங்களுக்கு செல்லுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. கன்னட பாடுங்க, நான் சொல்லுங்க கன்னட பாடு. அவங்களுக்கும் செல்லுக்கும் எந்த சம்பந்தம்? சீக்கிரமா சபையை தரங்க, சீக்கிரம். நான் என்னமோ அடைச்சு வச்சிருக்கேன், சீக்கிரமா தரங்கய்யா. எனக்கு ரொம்ப ஆசை, சீக்கிரமா திறக்கணும், ஆராதனை செய்யணும் ஆசை. சூழ்நிலைகள் எல்லாத்தையும் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. தேவன் நமக்கு ஒத்தாசை பண்ணுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஒத்தாசை அனுப்புவார். கர்த்தர் நல்லவர். சரி, நம்முடைய வெள்ளானூரிலே மங்கை லேட் குப்புசாமி இவருடைய மகள் மஞ்சுவுக்கு செப்டம்பர் 3ஆம் தேதி திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. திருமணம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அன்று சேக்காடில் உள்ள பாஸ்டர் சேஷாத்ரி சபையிலே அருமையான ஒரு நல்ல ஒரு குடும்பத்தான் என்று பாஸ்டர் சேஷாத்ரி சொன்னார்கள். அவர் ரொம்ப வேண்டிய வெரி க்ளோஸ். இல்லை பாஸ்டர் நல்ல குடும்பம், நல்ல பையன் சொன்னார்கள். எங்கள் சபைக்கு ரொம்ப ஒரு ஆணிவேராக இருக்கிறார்கள் என்றெல்லாம் சொன்னார்கள். சோத்திரம். அப்போ அவர்களுடைய அந்த லிங்கு மூலம் இப்போ அந்த பிள்ளைக்கு எல்லாம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. இது ஒரு முதல் முறையாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஃபர்ஸ்ட் பேன் செப்டம்பர் 3ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 10 மணி, காலை 10 10:30 அந்த ஆராதனை, திருமண ஆராதனை அங்கே செப்டம்பர் 3ஆம் தேதி சர்ச்சில் சேக்காடில் இருக்கும். ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவருடைய எல்லா பணத்தேவைகளெல்லாம் சந்திக்க முடியாது. மங்கை குடும்பத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். தேவன் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்வார். ஓகே, சகலவற்றையும் நன்மையாய் செய்கிற தேவன். தொடர்ந்து நம்முடைய சபைகளுக்காக, சபை ஊழியர்களுக்காக, சபை மக்களுக்காக எல்லாம் ஜெபித்துக் கொள்வோம். ஒரு சிலர் அவருடைய தனிப்பட்ட முறையிலே தேவனோட நல்ல ஐக்கியம் வைத்திருக்கிறார்கள், இல்லை என்று சொல்லவில்லை. ஒரு சிலரை நான் பார்க்கும் பொழுது பார்க்கவே முடியல, எந்த தொடர்பும் இல்லாமல் இருக்கிறது. அதாவது மறக்கல, அவங்க மறக்க முடியாது. எந்த தொடர்பு இல்லாதபடி எங்கேயோ தனிமைப்படுத்தப்பட்டது போல இருக்கிறார்கள். நானும் அதிகமாக உள்ள இப்போ போக முடியவில்லை. சூழ்நிலை அங்கே எங்கேயுமே போக முடியவில்லை. நான் வெள்ளானூரை மட்டும் சொல்லவில்லை, எல்லா இடத்துலும் சொல்றேன். ஆகவே
நம்ம எந்த விதத்தில் நம்ம தேவனோட ஐக்கியத்தை நான் விட்டு விடக்கூடாது. புரிந்து கொள்ளுங்கள். ஒருவேளை நீங்கள் என்னோடு தொடர்பு கொண்டு பேசினா ரொம்ப சந்தோஷம். பாஸ்டர் எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கீங்களா, எப்படி போயிட்டு இருக்கு, ஹவ் ஆர் யூ அப்படிங்களா, இப்படி என்ன பண்ணிட்டு இருக்கு, என்ன பண்ண போய் என்ன அப்படின்னு சொல்லி நீங்க விசாரித்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். ஒருவேளை நீங்க விசாரிக்கலையா, எனக்கு நேரம் கிடைக்கும் போது யாருக்காவது போட்டுக்கிட்டு விசாரிப்பேன் நான், அவ்வளவுதான். ஆனா அவர் தாமே உங்களை விசாரிக்கிறபடினாலே எனக்கு வேதம் சொல்லுகிறது. ஆமென். நீங்க என்ன விசாரிக்கிறீங்களோ நான் உங்களை விசாரிக்கிறேன் அடுத்த கதை. நம்ம விசாரிக்கிற ஒருவர் உண்டு, அவரோடு உள்ள ஐக்கியத்தை விட்டு விடாது. ஆமென். அவரோடு இருக்கிற ஐக்கியத்தை விட்டு விடாது. ஆமென். அதனால மறந்து விட வேண்டாம். கர்த்தர் தான் நமக்கு பாதுகாப்பு, கர்த்தர் தான் நம்முடைய ஜீவன், கர்த்தர் தான் நம்முடைய எதிர்காலம், கர்த்தர் தான் நம்முடைய சுகம், கர்த்தர் தான் நம்முடைய விடுதலை. அவரை நம்ம கொஞ்சம் விட்டுட்டோம்னா அவர் விட்டுருவாரு. மறந்துட வழங்க. அவர் பிடிச்சுக்கிடுங்க, கெட்டியா பிடிச்சிடுங்க, இறுக்கமா பிடிச்சுக்கிடுங்க. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சரி, அறிவிப்புகள் இப்பொழுது வேறு ஒன்றும் இல்லை. திருமண நாள், பிறந்த நாள் இருக்கிறது. அவர்களுக்காக நான் செபித்துக் கொள்கிறேன். எதுவும் இது வரைக்கும் வரல, இருந்தாலும் அவர்கள் எப்படியாவது ஒன்று இருக்காங்க, இங்க இருப்பாங்க பிறந்த நாள் திருமண நாளை காண்கிறவர்கள். ஆகவே அவர்களுக்காக ஜெபித்துக் கொள்வோம். திருமண நாளை காண்கிறவர்கள், திருமண ஆண்டை காண்கிறவர்கள், பிறந்த நாளை காண்கிற எல்லாருக்கும் நான் செபிக்கிறேன். ஆண்டவரே, கர்த்தர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் ஆண்டவரே அவர்களுக்கு நன்மை செய்து, அவருடைய வழிகளை ஆஸ்வதித்து, அவருடைய குடும்பங்களை ஆஸ்வதித்து, அவர்களுக்கு ஆண்டவரே அவருடைய எதிர்காலங்களை, வாலிப பிள்ளைகளாக இருக்கட்டும், யார் சிறு பிள்ளைகளாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அவருடைய பிள்ளைகளை எல்லாம் ஆசீர்வதித்து கர்த்தர் அவரை உயர்த்துகிறார். ஒவ்வொரு குடும்பத்தை நீர் உயர்த்துகிறார். நன்மையை கிருபையும் தொடரட்டும். கர்த்தர் மாறாதவர், மகிமையான தேவன் தாமே என் பெரிய காரியங்களை செய்யும். கலைஞர்களே, அருமையான மகள் செல்விக்காக செபிக்கிறேன். கலைஞர்களே, நம்மளுக்கு நல்ல ஒரு பலத்தையும் சுகத்தையும் பூர்ண விடுதலை இந்த குடும்பத்துக்கு நீர் தந்து கர்த்தர் வழி நடத்தி ஆளுகை செய்கிறார். நாமே கிருபையும் விளைகளை தொடர்வதாக. ஆண்டவரே மக்கள் நாங்கள் எங்களால் ஒன்றும் இயலாது, எல்லாம் உம்மால் கூடும். ஆண்டவரே, நாங்கள் உம்மிடத்திலே தான் எல்லாவற்றையும் வைத்து நாங்கள் மன்றாடுகிறோம். நன்மை செய்கிற தேவன் தொடர்ந்து எல்லாருக்கும் நன்மை செய்கிறாக. அருமையான ராஜன் செல்வி குடும்பத்திற்கும் நீ நன்மை செய்து பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்கிறார். யாவரோடு தேவ கிருபை நிறைவாயிருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் எழுந்து நின்று ஒரு பாடலை, காணிக்கை நேரம். கர்த்தருடைய காணிக்கையிலே நாம ஒரு நாளும் சுணக்கம் காட்டக்கூடாது. சுணக்கம் என்று சொன்னால் ஒரு தயக்கம் இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு எந்த அளவுக்கு நீ அவருடைய உற்சாகமா இருக்கிறாய், அவர் உன்னில் பிரியமா இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. சரி, பாடு பாடு பாடு. அன்பு எத்தனை பெரிதையா ஏசையா, அன்பு பெரிதையா, அன்பு எத்தனை பெரிதையா ஏசையா, அன்பு பெரிதையா. எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன் உம் அன்பை, எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன் உம் அன்பை. தனிமையில் கண்ணீரில் கலங்கினான் நேர்கையில், பலகரம் கொண்டென்னை மார்பில் அணைத்தேனே. தனிமையில் கண்ணீரில் கலங்கினான் நேர்கையில், பலகரம் கொண்டென்னை மார்பில் அணைத்தேனே. எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன்
ஜெபிக்கலாம். கொடுத்த கரங்களை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தருடைய கரம் ஒவ்வொருவர் மேலும் அமர்ந்திருக்கும்படியாக கர்த்தருடைய கண்கள் இருதயங்களை காண்கிறது. நம்முடைய இருதயத்தின் உற்சாகத்தை காண்கிறது, இருதயத்தின் அர்ப்பணிப்பை காண்கிறது. அவருடைய கிரியைகளுக்கு தக்க பலன் நிச்சயமாக உண்டு. நமக்கு எவ்வளவோ தேவைகள் இருக்கு, யாரும் இல்லைன்னு சொன்ன எவ்வளவோ தேவைகள் இருக்குது. ஆனாலும் அதன் மத்தியிலே நாம் கர்த்தருக்கென்று சொல்லி நாம் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு காணிக்கையும் தேவன் ஆசீர்வதிக்கிறார். அதுல அவர் மகிமை உற்சாகப்படுகிறார், பிரியப்படுகிறார். என்னை கனம் பண்ணுகிறானே, இவர்கள் என்னை கனம் பண்ணுகிறார்களே, நான் நிச்சயமாக இவளை கனம் பண்ணுவேன். அது தேவனுடைய வாக்கு, உண்மை உள்ள தேவன். ஆண்டவரே, இந்த நாளிலே உற்சாகமாய் கொடுத்த ஒவ்வொரு கரங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதித்து அவளுக்கு ஆண்டவர் பிரதிபலனை 100 மடங்காய் திரும்பத்தான். அவள் தலைகளை உயர்த்துவீராக, அவருடைய தேவைகளை எல்லாம் சந்திப்பீராக, அவருடைய குறைகளெல்லாம் நிறைவாக்குவீராக, குறைகளெல்லாம் நிறைவாக்குவீராக. குடும்பத்தின் தேவைகளெல்லாம் ஆச்சரியமாய் சந்திக்கப்படுவதாக, ஒவ்வொரு நாளும் அப்பமும் தண்ணீரும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. நன்மையால் அவளை திருப்தியாக்கி வழி நடத்துகிறார். நன்மையால் திருப்தியாக்குகிறார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. உட்கார்வோம். இந்த நாளிலும் நம்ம மத்தியிலே தேவ செய்தியை கொடுக்க வந்திருக்கிற அருமையான பாஸ்டர் விக்ரமன் பிரான்சிஸ். இன்றைய செய்தி அவர்தான். ஆகவே இந்த நாளிலே நாம் ஜெபத்தோடும் ஆயத்தத்தோடும் நாம் காத்திருப்போம். கர்த்தர் நம்மோடு பேசுவார், இடைப்படுவார். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு கனமும் ஸ்தோத்திரமும் துதியும் உண்டாவதாக. திரும்பவும் இந்த ஓய்வு நாளிலே நாம் தேவனுடைய சமூகத்திலே கூடியிருந்து நாம் அவரை ஆராதித்து தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு தேவன் இன்றைக்கு நமக்கு பாராட்டுகிற எல்லா கிருபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுடைய செய்திக்கு ஆதாரமாக 2 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்திலே சில வார்த்தைகளை மாத்திரம் நாம் வாசித்து நாம் செய்தியை கவனிக்க போகிறோம். தயவு செய்து உங்கள் வேத புஸ்தகங்களை 2 ராஜாக்களின் புஸ்தகம் 19வது அதிகாரம் அதிலே 30ஆம் வசனத்தில் இருந்து 34ஆம் வரை உள்ள வசனங்களை மாத்திரம் நாம் வாசிக்க போகிறோம். 496வது பக்கத்திலே பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 30வது வசனம் தொடங்கி 34 வரை உள்ள வசனங்கள் நாம் எல்லாரும் சேர்ந்தே வாசிக்கலாம். சேர்ந்து வாசிப்போம். யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி கனி கொடுப்பார்கள். மீதியாயிருக்கிறவர்கள் எருசலேமிலும் தப்பினவர்கள் சீயோன் மலையிலிருந்து புறப்படுவார்கள். சேனைகளுடைய கர்த்தரின் வைராக்கியம் இதை செய்யும். ஆகையால் கர்த்தர் அசீரிய ராஜாவை குறித்து அவன் இந்த நகரத்திற்குள் பிரவேசிப்பதில்லை, இதன் மேல் அம்பு எய்வதுமில்லை, இதற்கு முன் கேடகத்தோடு வருவதும் இல்லை, இதற்கு எதிராக கொத்தளம் போடுவதும் இல்லை. அவன் இந்த நகரத்திற்குள் பிரவேசியாமல் தான் வந்த வழியே திரும்பி போவான். என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும் நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவாக இருப்பேன் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி அனுப்பினார். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். இரக்கமும் கிருபையும் உள்ள நல்ல ஆண்டவரே, நன்றியோடே கூட நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய கரம் எங்களோடு இருந்து இம்மட்டும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தின எல்லா தயவுகளுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதும் கர்த்தாவே, எசேக்கியா ராஜாவினுடைய நாட்களிலே யூதாவிலே நடந்த ஒரு சம்பவத்தினுடைய ஒரு பகுதியை நாங்கள் வாசித்திருக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவரே, இந்த பகுதியில் இருந்து நாங்கள் அறிய வேண்டிய சத்தியத்தை நீர் எங்களுக்கு அறிவிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவரே, நாங்கள் விசுவாசத்திலே தளர்ந்து விடாதபடி உறுதியாக நாங்கள் விசுவாசத்திலே நிலைத்திருக்கத்தக்கதாக உம்முடைய வார்த்தையானது எங்கள் மத்தியிலே கிரியை நடப்பிக்கிற வார்த்தையாக மாற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே நாங்கள் சோர்ந்து போய் இருக்கிறதை கர்த்தர் அறிந்திருக்கிறீர். சோர்விலிருந்து விடுதலையாக்குகிற தேவன் தாமே உம்முடைய வார்த்தையை அனுப்பி எங்களை குணப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். முழு இருதயத்தோடு கூட
எல்லா கவனத்தோடு கூட இந்த வசனங்களை நாங்கள் கவனிக்க எங்களுக்கு கிருபைதான். பேசுகிறவர் நான் அல்ல, நீர் ஆண்டவரே. எங்கள் தேவனாகிய கர்த்தர் பேசுகிற தேவனாய் இருக்கிறதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நீர் ஒரு கல் அல்ல, மரம் அல்ல, நீர் எங்களோடு கூட பேசுகிற தேவன். இந்த காலை வேளையிலும் கர்த்தராகிய தேவரீர் எங்களோடு கூட பேசும். அடியார்களாகிய நாங்கள் அதை கேட்கட்டும். இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளுடைய செய்தியை உங்களுடைய ஒரு ரிக்வெஸ்ட், ஒரு சின்ன வேண்டுகோளோடு நான் ஆரம்பிக்க விரும்புகிறேன். நான் வழக்கமாக பிரசங்கிக்கிற முறையிலிருந்து சற்று மாறுபட்டு இந்த பகுதியை நீங்கள் பூர்ணமாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு நீண்ட முன்னுரையோடு கூட இந்த பிரசங்கத்தை நான் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. ஆக முழு கவனத்தோடு நீங்கள் இந்த பிரசங்க பகுதியை நீங்கள் கவனிக்க வேண்டும். நீங்கள் 2 ராஜாக்களுடைய புஸ்தகத்தினுடைய 18ஆம் 19ஆம் வசனங்களை தயவு செய்து நீங்கள் திருப்பி வைத்துக் கொள்வீர்களானால் இந்த செய்தி உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். இந்த 19ஆம் அதிகாரம் அதே போல 18ஆம் அதிகாரம் இந்த வேத பகுதியாக இருந்தாலும் சரி, வேதத்தில் உள்ள எந்த வேத பகுதியாக இருந்தாலும் அதிலே பிரதானமான கதாநாயகராக இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. நாம் வாசித்த இந்த வேத பகுதியினுடைய சம்பவங்கள், அந்த 18ஆம் 19ஆம் அதிகாரத்திலே நடந்த சம்பவங்கள் எல்லாம் எருசலேமிலே நடந்தவை. அந்த சம்பவங்களிலே ஆண்டவராகிய தேவன் பரலோகத்திலே இருக்கிறார். அவரை தவிர இந்த பூமியிலே அந்த சம்பவங்களிலே பங்கெடுத்துக் கொண்டவர்களிலே பிரதானமானவர்கள் 3 பேர். ஒன்று அசீரிய ராஜாவாகிய சனகரிப்பின் பிரதிநிதியாக இருந்த ரப்சாக்கே. 2வது யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா. அதே போல 3வதாக நாம் பார்க்கிற பொழுது தீர்க்கதரிசியாகிய அந்த நாட்களிலே ஊழியம் செய்து கொண்டிருந்த ஏசாயா. இந்த வரலாற்று பின்னணியை நாம் அறிந்தால் மாத்திரமே இந்த வேத பகுதியை நாம் பரிபூர்ணமாக விளங்கிக் கொள்ள முடியும். தாவீதின் நாட்களிலே ஐக்கியமாக இருந்த இஸ்ரவேல் ராஜ்யம் அவனுடைய குமாரனாகிய சாலமோனுடைய நாட்களுக்கு பின்பாக 2 ராஜ்யங்களாக பிரிந்து 10 கோத்திரங்கள் இஸ்ரவேல் என்னும் ராஜ்யமாகவும் சமாரியாக தலைநகராக கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கிற வேளையிலே 2 கோத்திரங்களாக யூதா என்கிற ராஜ்யமாக எருசலேமை தலைநகராக கொண்டும் இயங்கிக் கொண்டு வருகிறது. யூதா ராஜ்யத்தினுடைய 13வது ராஜாவாக ஆகாஸ் என்னும் ராஜாவினுடைய மகனாகிய எசேக்கியா அவனுடைய 25வது வயதிலே, அதாவது கிறிஸ்துவுக்கு முன்பாக 714வது ஆண்டிலே அவன் ராஜாவாக. இவன் ஒரு நல்ல ராஜாவாக இருந்தான் என்பதற்கு வேதத்திலே பல சான்றுகள் இருக்கிறது. உதாரணமாக 2 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்துடைய 5ஆம் 6ஆம் வசனங்களை வாசிப்பீர்களானால், அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களிலெல்லாம் அவனைப் போல் ஒருவனும் இருந்ததில்லை. அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு நடந்தான். நல்ல ராஜா என்று சொல்லி அவனை குறித்து நான் பார்க்கிற அதே வேளையிலே மத்தேயு நற்செய்தி நூலுடைய 1ஆம் அதிகாரத்திலே ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு சொல்லப்படுகிற பகுதியிலும் அந்த வம்ச அட்டவணையிலே அவனுடைய பெயர் இடம்படுகிறதை 9ஆம் 10ஆம் வசனங்களிலே நாம் படிக்க முடியும். உசியா யோதாமை பெற்றான், யோதாம் ஆகாஸை பெற்றான், ஆகாஸ் எசேக்கியாவை பெற்றான், எசேக்கியா மனாசையை பெற்றான் என்று நாம் வாசிக்கிறோம். அப்ப அவனுடைய பெயர் அங்கேயும் இடம்பெற்றிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இவன் ஆண்டு கொண்டிருந்த நாட்களிலே ஏசாயா கர்த்தருக்கு ஊழியத்தை எருசலேமிலே நிறைவேற்றிக் கொண்டிருந்தார். நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை படிப்பதற்கு அதனுடைய 1வது அதிகாரத்துடைய 1வது வசனத்துக்கு வரும் பொழுது இந்த எசேக்கியா ராஜாவினுடைய பெயர் அங்கேயும் இடம்பெற்றிருக்கிறதை நீங்கள் படிக்க முடியும். ஆமோஸின் குமாரனாகிய ஏசாயா யூதாவின் ராஜாக்களாகிய உசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா என்பவர்களின் நாட்களில் யூதாவையும் எருசலேமையும் குறித்து கண்ட தரிசனம். அப்ப இந்த சம்பவங்கள் எல்லாம் இந்த யூதா ராஜ்யத்திலே நடந்து கொண்டு இருக்கிற வேளையிலே உலகத்தினுடைய இன்னொரு பக்கத்திலே ஒரு வல்லமை உள்ள ஒரு வல்லரசு சாம்ராஜ்யம் உருவாக்கி கொண்டிருக்கிறது.
கிட்டத்தட்ட 150 ஆண்டுகள் எந்த போரிலும் தோற்காத ஒரு பயங்கரமான சாம்ராஜ்யமாக அசீரிய சாம்ராஜ்யம் உருவாகி கொண்டு வருகிறது. அதன் ராஜாவாக சார்கோன் என்ற அந்த மன்னன் இறந்து போக அவனுடைய மகனாகிய சனகரீப் என்கிற ஒருவன் பதவிக்கு வருகிறான். இந்த சனகரீப் கிறிஸ்துவுக்கு முன்பாக 703வது ஆண்டிலே அவன் ராஜாவானது மாத்திரமல்ல, இந்த அசீரிய ராஜ்யத்தினுடைய எல்லைகளை அவன் விரிவாக்க வேண்டும் என்று அவன் யுத்தங்களை அவன் செய்ய ஆரம்பிக்கிறான். பல நாடுகளை அவன் கைப்பற்றி கொண்டு வந்தான். சில நாடுகள் அவனோடு கூட யுத்தத்துக்கு போவதை காட்டிலும் அவன் செலுத்துகிற அந்த தண்ட தொகையாகிய கப்பத் தொகையை செலுத்தி அதில் இருந்து விடுதலை பெற்றுக் கொண்டு வந்தார். அவன் யூதா மேலே படையெடுத்து வந்தாலும் கூட இந்த எசேக்கியா ராஜா அவனை எதிர்த்தான். அவனுக்கு கப்பங்கட்ட மறுக்கிறதை நாம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தினுடைய 7ஆம் வசனத்துடைய 2ஆம் பகுதியை நீங்கள் படிப்பீர்களானால், அவன் அசீரியா ராஜாவை சேவிக்காமல் அவனுடைய அதிகாரத்தை தள்ளிவிட்டான் என்று பார்க்க. அப்ப கப்பங்கட்ட அவன் சம்மதிக்காமல் ஒரு காலகட்டத்திலே இருந்தான். ஆனால் இந்த எசேக்கியா ராஜா அவன் ஆண்டு கொண்டு வந்த 14வது ஆண்டிலே, அதாவது கிறிஸ்துவுக்கு முன்பாக 701வது ஆண்டிலே, இந்த சனகரிப் ராஜா யூதாவினுடைய மற்ற பட்டணங்களை எல்லாம் பிடித்துக் கொண்டே வந்தான். யூதாவிலே இருந்த அரணான பட்டணங்களிலே எருசலேமுக்கு அடுத்த அரணான பட்டணமாக இருந்தது எருசலேம் தலைநகர பட்டணம். அதற்கு அடுத்த அரணான பட்டணமாக இருந்தது லாகீஸ் என்று சொல்லுகிற ஒரு பட்டணம். இந்த லாகீஸ் பட்டணத்தை சனகரிப்பின் படைகள் என்ன செய்கிறது? கைப்பற்றுகிறது. அதை கைப்பற்றின வேளையிலே தான் இந்த எசேக்கியா ராஜா இந்த சனகரிப்பினுடைய படைபலத்தையும் அவனுடைய பராக்கிரத்தை அறைந்து அடுத்ததாக அவன் எருசலேமை அழிக்க வந்து விடுவான் என்பதை அறிந்து கொண்டவனாக அவனிடத்திலே ஆள் அனுப்பி தான் கப்பங்கட்ட தயாராக இருக்கிறதை அவன் தெரிவிக்கிறான். இந்த சனகரிப் ராஜா இந்த வேண்டுகோளை அவன் ஏற்றுக்கொண்டு யூதா தேசத்தின் மேலே 300 தாலந்து வெள்ளியையும் 30 தாலந்து பொன்னையும் இவர்கள் கப்பமாய் கட்ட வேண்டும் என்று அவர்களுக்கு ஒரு உத்தரவை போடுகிறான். நீங்கள் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்துடைய 14ஆம் வசனத்திலே அதை நீங்கள் படிக்க முடியும். அப்பொழுது யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா லாகீசில் உள்ள அசீரியா ராஜாவுக்கு ஆள் அனுப்பி, நான் குற்றம் செய்தேன், என்னை விட்டு திரும்பி போம், நீர் என்மேல் சுமத்துவதை சுமப்பேன் என்று சொன்னான். அப்படியே அசீரியா ராஜா யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் மேல் 300 தாலந்து வெள்ளியையும் 30 தாலந்து பொன்னையும் சுமத்தினான். அப்ப இப்படிப்பட்ட கப்பத்தை கட்டுவதற்கு இந்த எசேக்கியா ராஜாவுக்கு தேவையான வெள்ளியும் பொன்னும் அவனுடைய ராஜ்யத்திலே இருக்கவில்லை, அவனுடைய மக்களிடத்திலே இருக்கவில்லை. அவை அங்கே மக்களிடத்திலே இருந்த அரண்மனையில் இருந்த பொக்கிஷங்களை சேர்த்தது போதாமல் அவன் தேவனுடைய ஆலயத்திலே அன்றைக்கு பதிக்கப்பட்டிருந்த அந்த பொன்னையும் வெள்ளியையும் கூட எடுத்து கொடுத்து தான் இந்த கப்பத் தொகையை அவன் கட்ட வேண்டியதாக இருந்தது. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 15ஆம் 16ஆம் வசனங்களை பாருங்க. ஆதலால் எசேக்கியா கர்த்தரின் ஆலயத்திலும் ராஜாவுடைய அரண்மனை பொக்கிஷங்களிலும் அகப்பட்ட எல்லா வெள்ளியையும் கொடுத்தான். அக்காலத்திலே யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா கர்த்தருடைய ஆலய கதவுகளிலும் நிலைகளிலும் தான் அழுத்தி இருந்த பொன் தகடுகளை கழற்றி அவைகளை அசீரியா ராஜாவுக்கு கொடுத்தான். இப்படி 3 வருடங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த கப்பத் தொகையை மட்டும் கொடுத்து அவன் பிரச்சனையை சமாளித்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் 3வது வருஷத்தினுடைய முடிவிலே திரும்பவும் இந்த அசீரிய ராஜாவாகிய சனகரிப் முன்னை காட்டிலும் அதிக ஒரு பெரிய படையோடு கூட பெரிய சேனைகளோட படையெடுத்து வந்து திரும்பவும் அந்த லாகீஸ் என்கிற அந்த பெரிய பட்டணத்தை அவன் கைப்பற்றி விட்டு அடுத்ததாக வரவேண்டிய எருசலேம் பட்டணத்துக்கு நேராக அவன் படையெடுத்து வராமல் அவன் அங்கே இருந்து கொண்டு அவனுடைய 3 தளபதிகளை அழைக்கிறான். அந்த 3 தளபதிகள் யார் என்று கேட்டால் தர்தான், ரப்சாரிஸ், ரப்சாக்கே. இந்த 3 பேரை அழைத்து இந்த எருசலேம்ல இருக்கிற இந்த யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவிடத்திலே போய் நீங்கள் எசேக்கியாவிடத்திலே இந்த காரியங்களை சொல்லுங்கள் என்று அனுப்புகிறான். இந்த காரியங்களை அவனுடைய தேசத்தை நான் கைப்பற்ற போகிறேன் என்ற காரியத்தை அவன் சொல்லு வருவதற்கு அனுப்பின வேளையிலே இந்த எசேக்கியா ராஜாவினுடைய அவனுடைய பகுதியில் இருந்து சார்பாக எசேக்கியா சார்பாக பேசுவதற்கு 3 பேர் அனுப்பப்படுவார். அவர்கள் யார் என்று நீங்கள் கவனிப்பீர்களானால் எலியாக்கீம், செப்னா, யோவாக் ஆகிய 3 பேர் போகிறார்.
இந்த 3 தளபதிகள் இந்த அனுப்பப்பட்டு அசீரிய ராஜாவாலே அனுப்பப்பட்டு வருகிறவர்களே பிரதானமாய் இருக்கிறவன் தான் இந்த ரப்சாக்கே. இந்த ரப்சாக்கே அங்கே நின்று கொண்டு அவன் பேச ஆரம்பிக்கிறான். அவன் என்ன பேசினான் என்பதை நீங்கள் உங்கள் வீடுகளிலே 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 19 35 வரை உள்ள வசனங்களிலே பின்னாடி நீங்கள் படித்து பாருங்கள். இந்த எசேக்கியாவின் சார்பிலே பேச போன 3 பேரும் அவன் என்ன சொன்னானோ அதை கேட்டுக்கொண்டு வந்து இந்த எசேக்கிய ராஜாவிடத்திலே சொன்னார். இந்த காரியங்களை எசேக்கிய ராஜா கேட்ட பொழுது அவன் 2 காரியங்களை அவன் செய்தான். நீங்கள் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 1ஆம் 2ஆம் வசனங்களை கவனிப்பீர்களானால், ராஜாவாகிய எசேக்கியா அதை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து இரட்டு உடுத்திக் கொண்டு கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து அரமனை விசாரிப்புக்காரனாகிய எலியாக்கீமையும் சம்பிரதியாகிய செப்னாவையும் ஆசாரியர்களின் மூப்பரையும் ஆமோசின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசனிடத்துக்கு இரட்டு உடுத்திக் கொண்டவர்களாக அனுப்பினான். 2 காரியங்களை அவன் செய்தான் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். முதலாவது அவன் செய்த என்ன? அவன் தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்து, இந்த யூதருடைய பழக்க வழக்கங்களிலே அவர்கள் வஸ்திரத்தை கிழிப்பது ஒரு துக்கத்திற்கான ஒரு அடையாளம். அதனாலே இந்த எசேக்கியா ராஜா தான் உடுத்தியிருந்த அந்த வஸ்திரத்தை கிழித்துக் கொண்டு அவனுடைய துக்கத்தை காட்டும் விதமாக 2 வஸ்திரத்தை அவன் உடுத்திக் கொண்டு அவன் ஆலயத்திலே பிரவேசித்த முதலாவது காரியத்தை செய்கிறான். 2வதாக அந்த இடத்திலே போயிட்டு வந்த இவனுக்காக போய் பேசிக்கொண்டு வந்த அந்த 3 பேரையும் அவர்களையும் அவன் 2 உடுத்திக் கொண்டவர்களாக அன்றைக்கு ஊழியம் செய்து கொண்டிருந்த ஏசாயா தீர்க்கதரிசி இடத்திலே அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த காரியத்தை தீர்க்கதரிசியாகிய ஏசாயாவிடத்திலே இவர்கள் சொன்ன வேளையிலே ஏசாயா இதையெல்லாம் கேட்டுவிட்டு இவர்களுக்கு ஒரு பதிலை அவன் சொல்லி அனுப்புகிறான். 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது ஏசாயா அவர்களை நோக்கி, அசரியா ராஜாவின் ஊழியக்காரர் என்னை தூஷித்ததும் நீர் கேட்டதுமான வார்த்தைகளினாலே பயப்படாதையும், இதோ அவன் ஒரு செய்தியை கேட்டு தன் தேசத்துக்கு திரும்புவதற்கான ஆவியை நான் அவனுக்குள் அனுப்பி அவனை அவன் தேசத்திலே பட்டயத்தால் விழப்பண்ணுவேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்பதை உங்கள் ஆண்டவனிடத்தில் சொல்லுங்கள் என்றார். இப்பொழுது இந்த ரப்சாகேனுடைய தலைமையிலாக வந்திருக்கக்கூடிய இந்த படைகள் இன்னும் எருசலேமை அவர்கள் தாக்கவில்லை. எருசலேமை சுற்றி அவர்கள் பாளையம் இறங்கி இருக்கிறார். இந்த அசீரிய படைகள் பாளையம் இறங்கி இருக்கிற இந்த வேளையிலே தான் இந்த ரப்சாகேக்கு ஒரு செய்தி வருகிறது. அந்த செய்தி என்ன? லாகீசிலே அவன் விட்டு வந்த அந்த சனகரிப் என்கிற அந்த ராஜா அவன் லாகீஸை விட்டுவிட்டு அதற்கு கொஞ்சம் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு சிறிய பட்டணமாகிய லிப்னா என்கிற பட்டணத்தின் மேலே அவன் யுத்தம் பண்ண போகிறான் என்பதுதான் அந்த செய்தி. ஆகவே ரப்சாகே உடனடியாக இந்த லிப்னாவுக்கு வந்து அந்த சனகரிப்பை அவன் சந்திக்கிறான். மற்ற 2 தளபதிகளும் இந்த அசீரிய சேனையும் எருசலேமை பாளையம் இறங்கி அங்கே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது சனகரிப் ஒரு செய்தியை இந்த ரப்சாகே இடத்திலே சொல்கிறார். அந்த செய்தி என்னவென்றால், நமக்கு எதிராக எதியோப்பிய ராஜாவாகிய தீராக்கா யுத்தம் பண்ண புறப்பட்டிருக்கிறான் என்று எனக்கு ஒரு உளவு தகவல் வந்திருக்கிறது. ஆகவே நான் அசீரியாவுக்கு திரும்ப போக வேண்டிய அவசியத்திலே இருக்கிறேன். சீக்கிரமாக போனால் தான் அந்த யுத்தத்தை தடுக்க முடியும் என்று அவன் சொன்னான். கர்த்தர் இந்த எலியா என்கிற தீர்க்கதரிசியை கொண்டு என்ன சொல்லி இருந்தாரோ அதை நிறைவேற்றுகிறார். ஆண்டவர் எலியாவிடத்தில் என்ன சொன்னார்? அவன் ஒரு செய்தியை கேட்டு தன் தேசத்துக்கு திரும்புவதற்கான ஆவியை அவனுக்குள்ளே அனுப்புவேன் என்று சொன்னார். இப்பொழுது ஒரு செய்தியை கேள்விப்படுகிறான். தீரக்கா என்று சொல்லுகிற அந்த எதியோப்பிய ராஜா படையோடு வருகிறான் என்று சொல்கிறான். அந்த படையை முறியடிப்பதற்கு இவன் இப்பொழுது எருசலேமுடைய முற்றுகையை விட்டுவிட்டு அவன் திரும்ப போக வேண்டிய ஒரு நிலை இருக்கு. இந்த செய்தி எசேக்கியா ராஜா கேள்விப்பட்ட பொழுது ஒருவேளை இந்த எசேக்கியா ராஜாவுக்கு இது ஓரளவு ஆறுதலை தந்திருக்கலாம். காரணம் என்ன? இந்த ரப்சாகேயினுடைய ராஜாவாக அல்லது ரப்சாகேயை அனுப்பின பிரதான ராஜாவாகிய சனகரிப் என்கிற அந்த மா மன்னன் இப்பொழுது யுத்தம் செய்வதற்காக அங்கே இல்லை. ராஜா போயிட்டார். இனி ஒரு யுத்தம் நடந்தா கூட 2ஆம் கட்ட தளபதிகள் தான் இந்த யுத்தம் நடத்த முடியும்.
இப்ப ரப்சாகேயும் அவன் கூட போக வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறதுனாலே அந்த 2ஆம் கட்ட தலையில இருக்கக்கூடிய ரப்சாகேயும் இல்லை. அப்படி ஒரு யுத்தம் வந்தால் கூட அடுத்த கட்டத்தில் உள்ளவங்க தான் இந்த யுத்தத்தை நடத்த வேண்டிய நிலை இருக்கும் என்று எசேக்கியா நினைக்கிறான். எசேக்கியா இப்படி நினைத்துக் கொண்டிருந்த வேளையில இந்த ரப்சாகே தான் நேரடியாக வர முடியாததுனால ஒரு கடிதத்தை இந்த எசேக்கியாவுக்கு எழுதுகிறான். அந்த கடிதத்தை அவன் எழுதி அதை அங்கே இருக்கக்கூடிய அம்பாசிடர்ஸ் ஸ்தானாபதிகள் மூலமாக அனுப்புகிறான். இந்த கடிதத்தில் அவன் பல எச்சரிக்கைகளை சொல்லி இந்த கடிதத்தை அனுப்புகிறான். இந்த கடிதம் எசேக்கியா ராஜாவினுடைய கையிலே கிடைக்கிறது. அவன் அந்த கையிலே கிடைத்ததற்கு பின்பு அந்த கடிதத்தை அவன் வாசிக்கிறான். அந்த கடிதத்தை அவன் வாசித்ததற்கு பின்பதாக அந்த கடிதம் மோசமாக அவனை பயமுறுத்தத்தக்கதாக எழுதப்பட்ட ஒரு கடிதமாக இருந்தாலுமே கூட முன்னே வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டதை போல இந்த முறை அவன் வஸ்திரங்களை அவன் கிழிக்கவே இல்லை. அவன் என்ன செய்தான் என்று கேட்டால், நீங்கள் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்துடைய 14ஆம் வசனத்துடைய 2வது பகுதியிலே அவன் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து என்று வாசிக்க. அவருடைய அர்த்தம் என்ன? கர்த்தருக்கு முன்பாக போய் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போய் அவன் ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டார். நான் கேட்டேன், நான் என்ன செய்ய போகிறேன் என்பதையும் ஆண்டவர் தம்முடைய ஊழியக்காரனாகிய ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக இதை எசேக்கியா ராஜாவுக்கு சொன்னதைத்தான் நாம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20ஆம் வசனத்திலிருந்து 34 வரையும் பார்த்தோம். நம்ம முழுவதையும் கவனிக்காவிட்டாலும் அதன் தொடக்கத்தையும் முடிவையும் மட்டும் நாம் பார்க்க போகிறோம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை கவனிங்கள். அப்பொழுது ஆமோசின் குமாரனாகிய ஏசாயா எசேக்கியாவுக்கு சொல்லி அனுப்பினது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், அசிரியா ராஜாவாகிய சனகரிப்பின் நிமித்தம் நீ என்னை நோக்கி பண்ணின விண்ணப்பத்தை கேட்டேன். 34ஆம் வசனம் வாசிங்க. என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும் நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவாய் இருப்பேன் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி அனுப்பினான். கர்த்தர் அவனுக்கு ஒரு செய்தியை அனுப்புகிறார். நான் உனக்கு ஆதரவாய் இருப்பேன். நான் தாவீதின் நிமித்தமும் இந்த நகரத்தை நான் ரட்சிப்பதற்காக உனக்கு ஆதரவாய் இருப்பேன் என்று. கர்த்தர் எப்படி ஆதரவாய் இருந்தார் என்பதைத்தான் நீங்கள் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 35 37 வரை உள்ள வசனங்களிலே வாசிக்க முடியும். அன்று ராத்திரியில் சம்பவித்தது என்னவென்றால், கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசிரியரின் பாளையத்தில் 180,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள். அப்பொழுது அசிரியா ராஜாவாகிய சனகரிப் பிரயாணப்பட்டு திரும்பி போய் நினிவேயில் இருந்து விட்டான். அவன் தன் தேவனாகிய நிஸ்ரோகின் கோவிலிலே பணிந்து கொள்ளுகிற போது அவன் குமாரராகிய அத்ரமலேக்கும் சரேத்சேரும் அவனை பட்டயத்தினால் வெட்டி போட்டு ஆரராத் தேசத்திற்கு தப்பி ஓடி போனார்கள். அவன் குமாரனாகிய எஸ்ரத்தோன் அவன் பட்டத்திற்கு வந்து அரசாண்டான். நீங்கள் 18ஆம் 19வது அதிகாரத்தை படித்து முடிக்கிற வேளையிலே கடைசியிலே 3 நல்ல முடிவுகள் எட்டப்பட்டிருக்கிறதை நான் பார்க்கிறோம். முதலாவது முடிவு என்ன? எசேக்கியாவும் எருசலேமும் அதன் குடிகளும் காக்கப்பட்டார். 2வது ஏற்பட்ட முடிவு என்ன? அசீரிய ராஜா நம்பியிருந்த அவனுடைய சேனைகள் அழிக்கப்பட்டு போனார். 3வது அங்கே முடிவென்ன? கர்த்தருக்கு மேலாக தன்னை உயர்த்தின அசீரிய ராஜா அழிக்கப்பட்டு போனார். நாம் ஒரு நல்ல கதையை படிக்கிறோம். பொதுவாக கதை படிக்கிறவர்கள், நாவல் படிக்கிறவர்கள் அல்லது சினிமா பார்க்கிறவர்களுக்கெல்லாம் ஒண்ணு தெரியும். எப்ப நாம அந்த கதையை சந்தோஷமா முடிப்போம்னு கேட்டா, அல்லது எப்ப அந்த சினிமாவை பார்த்துட்டு நல்ல சந்தோஷத்தோட வருவோம்னு கேட்டா, வில்லன் அழிக்கப்பட்டு போனான், கதாநாயகன் ஜெயித்தான், முடிஞ்சு. நாம இப்ப வாசித்த இந்த சம்பவம் அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் மாத்திரம்தான். ஒரு நல்ல கதையை படிச்சோம், வில்லன் இல்லாம போயிட்டான், கதாநாயகன் நல்ல கதாநாயகன் கஷ்டப்பட்டாலும் முடியல, ஜெயித்தான். இது மட்டுமா நமக்கான செய்தி என்று நாம் பார்ப்பதற்கு இது ஒன்றும் கதை அல்ல, சினிமாவும் அல்ல. இது தேவனாகிய கர்த்தருடைய வசனம். ஒரு வரலாற்றிலே தேவனாகிய கர்த்தர்
இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தம்மேல் விசுவாசம் வைத்த மக்களுடைய விசுவாசத்தை கனப்படுத்தின உண்மை சம்பவம் தான் இது. இது ஒரு கதாசிரியருடைய கற்பனையிலே தோன்றின அருமையான ஒரு காவியம் அல்ல. நம்முடைய வேத வசனம் நான் உங்களுக்கு சொல்லும் பொழுது ஆண்டுகளை சொன்னேன். கிமு இத்தனையாவது ஆண்டிலே இத்தனை ஆண்டிலே என்று சொன்னதுக்கு காரணம் என்ன? இது ஒரு கதை அல்ல, இது வரலாற்றிலே நடந்த ஒரு சம்பவம். நம்முடைய தேசத்தில் நாம இன்றைக்கு வாழுவது நாளைய நேரத்திலே அது வரலாறு. நமக்கு முன்பாக வாழ்ந்தவர்களுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு வரலாறாக இருக்கிறது போல நாம பின்னாடி வருகிற ஒரு சந்ததிக்கு வரலாறாக இருக்க போகும். இந்த வரலாற்றிலே தேவனாகிய கர்த்தர் தம்மை நம்புகிற பிள்ளைகளுடைய விசுவாசத்தை அவர் கனப்படுத்துகிறார். அதனால்தான் இன்றைக்கு என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். It is our faith that has won the victory against the world. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். சுருக்கமாக 4 காரியங்களை நாம் பார்க்க போறோம். முதலாவது ஒன்றை நாம் அறிய வேண்டும். நாம் தேவனாகிய கர்த்தர் மேல் விசுவாசம் வைக்கிற பொழுது நம்முடைய விசுவாசத்தை இகழுகிற ஒரு கூட்டம் இருக்கு. முதலாவது நம்ம பார்க்க போகிறது ரப்சாகேயினாலே இகழப்பட்ட விசுவாசம். The faith ridiculed by Rabsages. நேரடியாக பேசின போதும் சரி, அவன் கடிதத்தை எழுதி அனுப்பின பொழுதும் பொழுது இந்த ரப்சாக்கே எசேக்கியா ராஜா தேவன் மேல் வைத்திருந்த அவனுடைய விசுவாசத்தை அவன் இகழ்ந்தான் என்று பார்க்க. 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்துடைய 30ஆம் வசனத்தை பாருங்கள். கர்த்தர் நம்மை நிச்சயமாய் தப்புவிப்பார், இந்த நகரம் அசீரிய ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி கர்த்தரை நம்ப பண்ணுவார், அதற்கு இடம் கொடாதிருங்கள் என்று. அதற்கு இடம் கொடாதிருங்கள். இந்த எசேக்கியா ராஜாவுடைய விசுவாசத்தை இந்த ரப்சாகே எவ்வளவு தூரம் இகழ்ந்தான் என்று கேட்டா, இந்த தன்னுடைய ஜனத்தை கர்த்தர் நிச்சயமாய் நம்மை தப்புவிப்பார் என்று எசேக்கியா ராஜா உற்சாக விசுவாச வார்த்தைகளை பேசின பொழுது அந்த வார்த்தைகளை கிண்டல் செய்தும் கேலி செய்தும் ராஜா அசீரிய ராஜாவுடைய கையிலே ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை என்று அவன் உங்களை நம்ப பண்ணுவான், அதற்கு இடம் கொடாதிருங்கள் என்று சொன்னான். 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்துடைய 10ஆம் வசனத்துடைய 2ஆம் பகுதியை பாசிங்க. எருசலேம் அசீரியா ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை என்று நீ நம்பி இருக்கிற உன் தேவன் உன்னை எத்த ஒட்டாதே. உன்னை எத்த நீ யார நம்பி இருக்காப்ப? நீ உன்னுடைய படைய நம்பி இல்ல, உனக்கு இருக்க பராக்கிரமத்தை நம்பி இல்ல, உனக்கு இருக்க குதிரைகளை நம்பி இல்ல, உனக்குள்ள யுத்த வீரர்களை நம்பல. நீ எதை நம்பி இருக்கன்னு கேட்டா, நீ கண்களால் காணாத ஒரு தேவனை நம்பி இருக்கிற, இருதயத்தில் அவரை உணர்ந்து நீ நம்பி இருக்கிற. ஆனா ஒண்ணு கவனிச்சுக்கோ, இந்த ராஜா அவன் இந்த அசீரிய ராஜாவுடைய கையை பற்றி உனக்கு தெரியாது. இந்த அசீரிய ராஜா ரொம்ப பயங்கரமான ஆள், அவன் எத்தனையோ தேசங்களை வென்றுட்டு வந்தவன். நீ தேவன் அங்கே காப்பாற்றி விடுவாரோ என்று நினைக்கிறாயா? நல்லா கவனிச்சு பாருங்க. எசேக்கியா எருசலேம் நகரத்தை அசீரிய ராஜாவுடைய கையிலே கர்த்தர் ஒப்பு கொடுக்க மாட்டார் என்று அவன் விசுவாசித்த வேளையிலே அந்த விசுவாசத்தை ரப்சாகே கேள்விக்குள்ளாக்குறான். அவன் உண்மையிலே சொன்னது என்ன? நாங்கள் எருசலேமை மட்டும் பிடிக்கிறதுக்காக நாங்க வரலப்பா, நாங்க அசீரியாவில் இருந்து பெரும் படையுடனே புறப்பட்டு வரும் பொழுது வழியிலே பல தேசங்களையும் நகரங்களையும் நாம் கைப்பற்றி கொண்டுதான் வந்தோம். இப்படி பல தேசங்களையும் நகரங்களை கைப்பற்றி ஒவ்வொன்றிலும் நாங்கள் ஜெயம் எடுத்து அதற்கு பின்பாகத்தான் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். நாங்கள் கைப்பற்றின ஒவ்வொரு நகரங்களையும் நீ கவனித்து பார்த்தாயனா, அந்த நகரங்களை காப்பதற்கு ஒவ்வொரு நகரமும் ஒவ்வொரு பட்டணமும் ஏதோ ஒரு தெய்வத்தை நம்பி இருந்தது. அந்த தெய்வங்களால அந்த நகரங்களை அசீரியராகி எங்களுடைய கைக்கு அது ஒரு தப்பிவிக்கவே இல்லை. அதை போல நீ நம்பி இருக்கிற கர்த்தரும் எருசலேமை தப்புவிக்க மாட்டார் என்று சொல்லித்தான் அவன் விசுவாசத்தை இகழ்கிறான். வாசிங்க 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 11-12 வசனத்தை பாருங்க.
இதோ அசிரியா ராஜாக்கள் சகல தேசங்களையும் சங்கரித்த செய்தியை நீ கேட்டிருக்காயே. நீ தப்புவாயோ? என் பிதாக்கள் அழித்து விட்ட அப்ப நான் சொன்ன 150 ஆண்டுகள் அவங்க செய்த எந்த யுத்தத்திலும் தோற்கடிக்கப்படாத கூட்டத்தார் தான் இந்த அசீரிய ராஜாக்கள். நான் மட்டும் இல்ல, இப்ப வந்திருக்கிற சனகரிப்பாக நான் இல்ல, எனக்கு முன்னாடி எங்க அப்பா இருந்தாரு. அவர் யார்? சார்கோன். அந்த சார்கோன் செய்த யுத்தத்திலும் கூட அவன் எங்கேயுமே தோக்கல. அவன் சொல்லுறான், தேசத்தை பட்டியலிடுறான், வாசிங்க. கோசோனையும் ஆரோனையும் இருந்த ஏதேனின் புத்திரரையும் அவர்களுடைய தேவர்கள் தப்புவித்ததுண்டோ. திரும்ப நீங்க 18வது அதிகாரத்துக்கு வாங்க. 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 33ல இருந்து 35 வரைக்கும் பாருங்க. ஜாதிகளுடைய தேவர்களில் நல்லா கவனிங்க. திரும்பவும் நம்ம வேதத்தை வாசிக்கிற பொழுது, விசேஷமாக தமிழ்ல வாசிக்கும் பொழுது, ஜாதிகள் என்று சொல்லுவது தேசத்தை குறிக்கும். நேஷன்ஸ். வாசிங்கம்மா. ஜாதிகளுடைய தேவர்களில் யாராவது தங்கள் தேசத்தை அசிரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்ததுண்டோ? ஆமாத், அர்பாத் பட்டணங்களின் தேவர்கள் எங்கே? செப்பர்வாயும் ஏனா, ஈவா பட்டணங்களின் தேவர்கள் எங்கே? அவர்கள் சமாரியாவை என் கைக்கு தப்புவித்ததுண்டோ? கர்த்தர் எருசலேமை என் கைக்கு தப்புவிப்பார் என்பதற்கு அந்த தேசங்களுடைய எல்லா தேவர்களுக்குள்ளும் தங்கள் தேசத்தை என் கைக்கு தப்புவித்தவர் யார் என்கிறார் என்று சொன்னார். அப்ப ஒவ்வொரு தேசத்துக்கும் ஒவ்வொரு பட்டணத்துக்கும் அவங்க வைத்திருந்த தெய்வங்கள் எதுவுமே அந்த பட்டணத்தை இந்த அசீரிய ராஜாவுடைய வல்லமைக்கு காக்காதனால இப்ப அவன் என்ன நினைச்சான், கர்த்தர் அதுபோல ஒரு கடவுளா இருப்பாரு, அதனால என்னுடைய வல்லமைக்கு முன்பாக எந்த தெய்வத்துடைய வல்லமையும் நிற்காது என்று நினைக்கிறான். அருமையான தேவனுடைய ஜனமே, கர்த்தருடைய விசுவாசிகளாக இருக்கிற நாம ஒன்றை உணரணும். நாம கர்த்தர் மேல வைராக்கியம் உள்ள விசுவாசம் வைக்கும் பொழுது நிச்சயம் நம்முடைய விசுவாசத்தை இகழுகிற ஒரு கூட்டத்தார் எந்த காலத்திலும் எப்போதும் நிச்சயமாகவே இருப்பாங்க. நீங்க சங்கீதம் 22வது சங்கீதத்திலே இந்த தாவீதுடைய அனுபவத்தை நீங்கள் படிக்க வேண்டுமானால் சங்கீதம் 22 7ஆம் 8ஆம் வசனங்களை கவனிச்சு பாருங்க. என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கி கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்தானே அவர் இவனை விடுவிக்கட்டும், இவன் மேல் பிரியமா இருக்கிறாரே, இப்பொழுது இவனை மீட்டு விடட்டும் என்கிறார்கள். தாவீது ஒரு நெருக்கத்தினுடைய நிலையிலுக்கு போன பொழுது தாவீதுடைய விசுவாசத்தை இகழ்கிற ஒரு கூட்டம் எப்படி சொல்லி இகழ்ந்தார்கள்? கர்த்தர் மேல தானே நம்பிக்கையா இருந்தா, இப்பவும் கர்த்தர் மேல தானே இவன் நம்பிக்கையா இருக்கா, கர்த்தர் அவனை விடுவிக்கட்டும். ஆண்டவராய் இயேசு சிலுவையிலே தொங்கின பொழுது அவருடைய விசுவாசத்தை இப்படித்தான் இகழ்ந்ததை நாம் லூக்கா 23ஆம் அதிகாரத்துடைய 35வது வசனத்திலே படிக்கிறோம். லூக்கா 23ஆம் அதிகாரத்துடைய 35ஆம் வசனத்திலே ஜனங்கள் நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். அவருடனே கூட அதிகாரிகளும் அவரை இகழ்ந்து, இவன் மற்றவர்களை ரட்சித்தான், இவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்துவானால் தன்னை தானே ரட்சித்துக் கொள்ளட்டும் என்ற வாசம். நீங்கள் மத்தேயு 27ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலே இன்னொரு கேலியும் கிண்டலையும் நீங்கள் அங்கே படிக்க முடியும். வாசிகள் மத்தேயு 27:49. ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து மற்றவர்களோ பொறு எலியா இவரை ரட்சிக்க. மத்தேயு 27:49. சரியா? அப்ப எல்லா இடத்திலும் நீங்க கவனிங்க. அதுக்கு பின்பாக பவுல் ஊழியத்தை செய்கிறார். இந்த பவுல் அத்தனை பட்டணத்திலே மார்ஸ் மேடையிலே நின்று அவர் பிரசங்கம் செய்கிறார். அவர் ஆண்டவராகிய இயேசு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்து செய்தார் என்று சொல்லி அவர் தம்முடைய வல்லமையான பிரசங்கத்தை முடித்ததற்கு பின்பதாக நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 17வது அதிகாரத்துடைய 32ஆம் வசனத்திலே அவருக்கு சொல்லப்பட்ட ஒரு விமர்சனத்தை நீங்கள் படிக்க முடியும். வாசிங்க. 17:32. மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் கேட்ட பொழுது சிலர் இகழ்ந்தார்கள். சிலர் என்ன பண்ணுவாங்க? ஓ, அருமையான விசுவாச மக்களே, நீங்க கர்த்தர் மேல் விசுவாசம் வைத்த காரணத்தினாலே எல்லாரும் உங்களை தட்டி கொடுத்து நல்லதுங்க, உங்கள் விசுவாசத்தின்படியே உங்களுக்கு ஆக கடவுது என்று சொல்லுவார்கள் என்று எதிர்பாராதிருங்கள். ரப்சாகே போன்றவர்கள் எப்பொழுதுமே இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசுவை இகழ்ந்தவர்கள் இருக்கிறார், தாவீதை இகழ்ந்தவர்கள் இருக்கிறார்கள், பவுலுடைய விசுவாசத்தை கேலி பண்ணின கூட்டத்தார் இருந்தார்.
அவங்க அன்றைக்கு இருந்தாங்க, இன்றைக்கு இருக்கிறார். உதாரணமாக இன்னைக்கு சொல்லுவோமானா, நம்ம சில வேளைகளில் யாராவது ஒருவருக்கு உடம்புக்கு சுகம் இல்லாம போய் அவங்க ஆஸ்பத்திரியில் படுக்கையா இருக்காங்க, நாம ஜெபம் பண்ண அவர்கள் சுகம் அடைந்து விடுகிறார். தேவ கிருபையினால அவங்க சுகம் அடைந்ததுனால அவங்க ஒரு சாட்சியாக சொல்கிறார், நான் சுகமடைந்து விட்டேன். ஆனா இன்னைக்கு அந்த சாட்சியை இன்னைக்கு கிண்டல் பண்ற ஒரு கூட்டத்தார் என்ன சொல்றாங்க, இவனுக்கு எப்படியே ஆஸ்பத்திரியா போய் ஜெபம் பண்ண வேண்டியதானே, எல்லாருக்கும் சுகத்தை கொடுத்துட வேண்டியதானே, என்னத்துக்கு ஆஸ்பத்திரி, என்னத்துக்கு டாக்டர், என்னத்துக்கு மெடிசன், என்னத்துக்கு மெடிக்கல், ஒண்ணுமே தேவையில்லை. இப்படி கிண்டல் பண்ற ஒரு கூட்டத்தார் இருக்கத்தான் செய்வாங்க, கடைசி வரைக்கும் இருப்பாங்க. இன்னைக்கு இந்த மாதிரியான கிண்டல்களும் கேலியின் மத்தியில தான் நம்ம விசுவாச மக்களாகிய நாம வளர வேண்டும். புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, நான் என் ஜனத்தார் அனைவருக்கும் யாவருக்கும் பரியாசமும் நித்தம் அவர்கள் கிண்ணற பாடலும் ஆனேன். புலம்பல் 3:14, நான் என் ஜனத்தார் யாவருக்கும் பரியாசமும் நித்தம் அவர்கள் கிண்ணற பாடலும் ஆனேன். பாட்டு பாடுறதுக்கு எதை பிடிச்சாங்கன்னு கேட்டா விசுவாசத்தை பிடிச்சாங்க. விசுவாசத்தை கிண்டல் செய்த ஒரு பாட்டு. நீங்கள் யோபு 12ஆம் அதிகாரத்துடைய 4ஆம் வசனத்துடைய முதல் பகுதியிலே ஒரு வார்த்தை போட்டிருக்குங்க, வாசிங்க யாராவது. யோபு 12ஆம் அதிகாரம். சிநேகிதரால் நான் நிந்திக்கப்பட்டு தேவனை நோக்கி பிரார்த்திப்பேன். 12 நாள்ல உத்தமனாகிய எனக்கு மறு உத்தரவு அருளுவார். உத்தமனாகிய நீதிமான் பரியாசம் பண்ணப்படுகிறார். யாருங்க பரியாசம் பண்ணப்படுறா? உத்தமனாகிய. அருமையான தேவ ஜனமே, இன்னைக்கு உன்னுடைய விசுவாசம் பரியாசம் பண்ணப்படுதா? நீ முதலாவது ஆள் இல்லை. அந்த எசேக்கியா ராஜாவுடைய விசுவாசத்தை ரப்சாகே கிண்டல் செய்தான். அப்ப முதலாவது நம்ம பார்த்தது என்ன? ரப்சாகேயினாலே இகழப்பட்ட விசுவாசம். The faith ridiculed by Rabshakeh. இரண்டாவது காரியத்தை நாம் கவனிக்க வேண்டுமானால், இரண்டாவது நம்ம எதை பார்க்கிறோம்னு கேட்டா, எசேக்கியாவினாலே வெளிப்படுத்தப்பட்ட விசுவாசம். The faith revealed by Hezekiah. இந்த எசேக்கியா தன்னுடைய விசுவாசத்தை ரப்சாகே கிண்டல் செய்த வேளையிலும் கூட தன்னுடைய விசுவாசத்தை அவன் வெளிப்படுத்தினான். 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்துடைய 1ஆம் வசனத்தை வாசிங்க. ராஜாவாகிய எசேக்கியா அதை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து இரட்டு உடுத்திக் கொண்டு கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து 4ஆம் வசனத்தை வாசிங்க. ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படி அசிரியா ராஜாவாகிய தன் ஆண்டவனால் அனுப்பப்பட்ட ரப்சாக்கே சொன்ன வார்த்தைகளை எல்லாம் உமது தேவனாகிய கர்த்தர் கேட்டிருக்கிறார். உமது தேவனாகிய கர்த்தர் கேட்டிருக்கிற வார்த்தைகளின் நிமித்தம் தண்டனை செய்வார். 14ஆம் வசனம் பாருங்க. எசேக்கியா ஸ்தானாதிபதிகளின் கையிலிருந்து நிருபத்தை வாங்கி வாசித்த பின்பு அவன் கர்த்தரின் ஆலயத்திற்கு போய் அதை விரித்து வைத்து 16ஆம் வசனத்தை படிங்க. கர்த்தாவே உமது செவியை சாய்த்து கேளும். கர்த்தாவே நீர் உமது கண்களை திறந்து பாரும். சனகரிப் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படிக்கு சொல்லி அனுப்பின வார்த்தைகளை கேளும். அருமையான தேவ ஜனமே, தன்னுடைய விசுவாசம் நெருக்கப்பட்ட வேளையிலும், கிண்டல் பண்ணப்பட்ட வேளையிலும், இகழப்பட்ட வேளையிலும், அவனை சுற்றிலும் படைகள் நெருக்கி இருந்த வேளையிலும் தன்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துவதற்கு எசேக்கியா தயங்கவே இல்லை. காரணம் என்ன? தனக்கு வந்த அந்த கடிதத்தையும் தனக்கு வந்த நிந்தையும் அவன் எடுத்துக்கொண்டு தேவனுடைய ஆலயத்திற்கு போகிறான். அவன் ஆலயத்துக்கு போனதுக்கான காரணம் என்ன? நீங்கள் 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துடைய 2ஆம் பகுதியை பார்ப்பீர்களானால், அவன் இந்த தேவன் யார் என்பதை அறிந்திருந்தான். தேவனாகிய கர்த்தாவே நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர். எதுக்கு தேவனானவர்? பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம். இப்ப அசீரிய ராஜாவாகிய சனகரிப் எதுக்கு ராஜா? அசீரியாவுக்கு மட்டும்தான் ராஜா. அவன் ஒரு குறிக்கப்பட்ட டெரிட்டரிக்கு தான் ராஜா. ஆனா சகல பூமியை ஆளுகிற ஒரு தேவன் உண்டானால் அது தேவனாகிய கர்த்தர் மாத்திரமே. நீங்க அதே 19ஆம் வசனத்துடைய 2ஆம் பகுதியை பாருங்க. தேவனாகிய கர்த்தாவே நீர் ஒருவரே தேவனாகிய கர்த்தர். அப்ப நீங்க பாருங்க, பூமியின் ராஜாவாகிய தேவன், நீர் ஒருவரே தேவன். நீர் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்துடைய 19ஆம் வசனத்துடைய 3வது பகுதியிலே, எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினான். அல்லேலூயா. அப்ப இந்த வசனங்கள் எல்லாம் எதை வெளிப்படுத்துகிறது?
அவன் இகழப்பட்ட வேளையிலும் அவன் தேவனாகிய கர்த்தர் மேல் வைத்த விசுவாசத்தை வெளிப்படுத்த, அவன் தேவனுடைய பிரசன்னத்துக்கு அடையாளமாக இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு அவன் வந்தான். அவன் என்ன கேட்கலன்னு கேட்டான், ஆண்டவரே, அவனுக்கு 2-3 சாய்ஸ் இருந்தது முன்னாடி. ஆண்டவரே, என்னுடைய யுத்த வீரருடைய பலங்களை எல்லாம் அப்படியே பன்மடங்காய் பெருக பண்ணும் அப்படின்னு அவன் சொன்னான். அல்லது அவனுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு சாய்ஸ் என்னன்னு கேட்டா, பக்கத்துல இன்னொரு நாடு இருக்கு, அதுவும் ஒரு வல்லமை உள்ள சாம்ராஜ்யமாக அப்போது இருந்து கொண்டிருக்கிறது, அது எகிப்திய நாடு. அந்த எகிப்திய நாட்டுக்கு தூதர்களை அனுப்பி, இந்த மாதிரி எனக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கு, இந்த எருசலேமை கைப்பற்றிட்டான்னா, இந்த யூதா பட்டணத்தை கைப்பற்றிட்டானா, இந்த யூத ராஜ்யத்தை கைப்பற்றினானா, அடுத்தது அவன் கைப்பற்ற போறது எகிப்து. ஆகவே வாரும், நாம 2 பேரும் சேர்ந்து இவனை எதிர்க்கலாம்னு ஒரு கூட்டணிக்கு அவன் போகல. காரணம் என்ன? அவன் தேவனாகிய கர்த்தரை அவன் நம்பினான். சங்கீதக்காரருடைய வார்த்தையின்படி அவன் சொன்னது என்ன? என்னுடைய பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன் என்று அவன் ஏறெடுக்கிறப்ப. காரணம் என்ன? இந்த எசேக்கியா ராஜாவுடைய விசுவாசத்தை நீங்கள் கவனிப்பீர்களா? நம்ம முதல் படிச்சோம், இந்த ரப்சாகே ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு தெய்வம் இருந்த ஒரு பட்டியலை கொடுத்து அந்த பட்டியலை எல்லாம் ஜெயிச்ச கதையை சொன்னானே. இப்ப அவனுக்கு ஒரு கவுண்டர், அவனுக்கு ஒரு பதில் சொல்லும்படியாக இந்த எசேக்கியா ராஜா சொல்லுகிறான். நீங்கள் வாசிங்கள் 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை வாசிங்க. கர்த்தாவே, அசீரியா ராஜாக்கள் அந்த ஜாதிகளையும் அவர்கள் தேசத்தையும் நாசமாக்கி அவர்களுடைய தேவர்களை நெருப்பிலே போட்டு விட்டது மெய்தான். அவைகள் தேவர்கள் அல்லவே. என்னங்க? அவைகள் தேவர்கள் அல்லவே, மனுஷர் கைவேலையான மரமும் கல்லும் தானே. ஆகையால் அவைகளை நிர்த்துளியாக்கி போட்டார்கள். ஆனால் எங்கள் தேவனாகிய கர்த்தர் நீர் யார்? 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தினுடைய முடிவிலே, நீரோ வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன். அல்லேலூயா. எந்த தெய்வங்களை அழிக்கலாம்னு கேட்டா, மனுஷனால செய்யப்பட்ட தெய்வங்களை அழிச்சிடலாம். மனுஷனை உண்டாக்கின தேவனை ஒரு மனுஷனால என்ன பண்ண முடியாது? அழிக்கவே முடியாது. அல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, நம்முடைய விசுவாசம் இகழப்படும் போது யார் நம்முடைய விசுவாசத்தை இகழுகிறாங்க தெரியுமா? நாம் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்று அறியாதவன் தான் இகழுகிறான். அறிஞ்சானா இகழவே மாட்டான். பெரியமா, நீங்கள் வாசிப்பீர்களானால், கர்த்தராகிய தேவன் யார் என்று அவன் விசுவாசித்தான் என்று கேட்டா, அவர் காண்கிற ஒரு தேவன், அவர் கேட்கிற ஒரு தேவன். ஏன்னா அவன் சொன்ன மற்ற காரியங்கள் எல்லாம் கைகளால் செய்யப்பட்ட விக்கிரகங்கள், அவைகளுக்கு வாயிருந்தும் பேசாது, காதிருந்தும் கேட்காது. ஆனால் தேவன் யார் என்று கேட்டால், அதனாலதான் எசேக்கியா சொன்னா, உம்முடைய செவியை சாய்த்து கேளும், உம்முடைய கண்களை திறந்து பாரும் என்று விண்ணப்பம். எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டு வர தேவன் தீர்மானித்த பொழுது தேவன் மோசே அழைத்தார். இந்த மோசே அழைத்து தேவன் அவரிடத்திலே சொன்னது என்ன? யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துடைய 7வது வசனத்தை கவனிப்பீர்களானால், அதில் ஆண்டவராகிய தேவன் குறிப்பாக இந்த மோசே இடத்திலே சொன்ன வார்த்தைகளை நாம் படிக்கிறோம். வாசிங்கம்மா. அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து, ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்தேன். நான் பார்த்தேன், கேட்டேன், அறிந்தேன். அல்லேலூயா. இந்த தேவன் யாருங்க? அவன் சொன்ன விக்கிரகம் அல்ல, இவர் காண்கிற தேவன், இவர் கேட்கிற தேவன். காரணம் என்ன தெரியுமா பிரியமானே? இன்னைக்கு சாதாரணமா ஒரு உலகத்தை எடுத்துப்பார். ஒரு உலகத்துல ஒரு மனுஷனுக்கு அவன் கடவுள் நம்பிக்கை உள்ளவனா இருக்கலாம், இல்லாதவனா கூட இருக்கலாம். அவனுடைய நெருக்கங்கள் அதிகமாகிற பொழுது, அவனுடைய வாழ்வின் பிரச்சனைகள் அதிகமாகும் பொழுது, நம்ம பொதுவா சொல்ல கேள்விப்பட்டிருக்க ஒரு வார்த்தை, கடவுளே உனக்கு கண் இல்லையா, நான் கத்தி கத்தி சொல்றேனே உனக்கு கேட்கலையா என்று சொல்லுகிறவர்கள் உண்டு. ஆனா எசேக்கியா அவ்வளவு நெருக்கங்களின் மத்தியிலும், அவ்வளவு பாடுகளின் மத்தியிலும், அவன் ரெட்டுடுத்தினவனாய் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டவனாய் இருந்த போதும் அவனுடைய வாயினுடைய வார்த்தை உண்டு என்னன்னு கேட்டா, என்னை காண்கிற ஒரு தேவன் உண்டு, என்னை கேட்டருளுகிற ஒரு தேவன் உண்டு, என்னை அறிந்திருக்கிற ஒரு தேவன் உண்டு. அதை அவன் விசுவாசித்ததனாலே அவன் சொன்னான், என்னை விடுதலையாக்குகிற இந்த தேவனை நான் நம்புவேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 18ஆம் சங்கீதத்துடைய 3ஆம் வசனத்திலே அங்கே நாம் பார்க்கிறது என்ன? துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன்,
அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். சங்கீதம் 107:19 படிப்போமானால், அவர்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் என்று வாசிக்கிறோம். வாசிமா 107:19. தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறார். நல்லா கவனிங்க பிரியமானவர்களே, உண்மையான விசுவாசியினுடைய விசுவாசம் மற்றவர்களால இகழப்பட்டாலும் நெருக்கப்பட்டாலும் மறைத்து வைக்கப்படவே முடியாது. Your faith in Christ cannot be hidden. நீங்க எவ்வளவுதான் மறைச்சு வைக்க பார்த்தாலும் அது நிச்சயமாக மறைத்து வைக்க முடியாது. எசேக்கியா கர்த்தர் மேல் வைத்திருக்க அந்த விசுவாசத்தை தன்னுடைய செய்கையினாலும் தன்னுடைய வாயின் வார்த்தைகளினாலும் அறிக்கை பண்ணினவனாக இருந்தான். அதனாலதான் ரப்சாகே அந்த விசுவாசத்தை இகழ்ந்தான். எசேக்கியா இதே நேரத்தில் தன்னுடைய விசுவாசத்தை அவன் வெளிப்படுத்துகிறான். மூன்றாவது நாம் பார்க்கிறது அந்த இடத்திலே இருந்த ஏசாயா என்கிற தீர்க்கதரிசி. மூன்றாவது ஏசாயாவால் வலுவூட்டப்பட்ட விசுவாசம். The faith reinforced by Isaiah. நீங்கள் 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனத்தை பாசிங்க. இவ்விதமாய் எசேக்கியா ராஜாவின் ஊழியக்காரர் ஏசாயாவினிடத்தில் வந்து சொன்னார்கள். அப்பொழுது ஏசாயா அவர்களை நோக்கி, அசரியா ராஜாவின் ஊழியக்காரர் என்னை தூஷித்ததும் நீர் கேட்டதுமான வார்த்தைகளினாலே பயப்படாதீர்கள். 20ஆம் வசனத்தை வாசிங்கம்மா. அப்பொழுது ஆமோசின் குமாரனாகிய ஏசாயா எசேக்கியாவுக்கு சொல்லி அனுப்பினது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், அசரியா ராஜாவாகிய சனகரிப்பின் நிமித்தம் நீ என்னை நோக்கி பண்ணின விண்ணப்பத்தை கேட்டேன். நல்லா கவனிங்க. இந்த ரப்சாகே முதல் முறை தன்னுடைய வாயினாலே நிந்தித்து வார்த்தைகளை சொல்லி அனுப்பின பொழுது, இந்த எசேக்கியா ராஜா ஏசாயா தீர்க்கதரிசனத்திலே ஒரு செய்தி அனுப்புகிறான். அவன் ஒரு செய்தியை சொல்லி அனுப்புகிறான். இந்த எருசலேம் நகரம் சிக்கி இருக்கிறது, ஒரு பொறியிலே மாட்டி இருக்கிறது. இதை அவன் சொன்னதை ஒரு சிம்பாலிக் லாங்குவேஜ் சொல்லும், ஒரு குறியீட்டு மொழியிலே அவன் சொல்லி அனுப்பினான். அவன் என்ன சொல்லி அனுப்பினான் என்று கேட்டால், நீங்கள் 19ஆம் அதிகாரம் 2 ராஜாக்கள் 19 2ஆம் 3ஆம் வசனங்களை பாருங்க. அரமனை விசாரிப்புக்காரனாகிய எலியாக்கிமையும் சம்பிரதியாகிய செப்னாவையும் ஆசாரியர்களின் மூப்பரையும் ஆமோசின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசனத்துக்கு இரட்டு உடுத்திக் கொண்டவர்களாக அனுப்பினான். இவர்கள் அவனை நோக்கி இந்த நாள் நெருக்கமும் கண்டிதமும் தூஷணமும் அனுபவிக்கிற நாள், பிள்ளை பெரு நோக்கி இருக்கிறது. என்ன அடையாளம் சொல்லி அனுப்பலாம் தெரியுமா? என்ன குறியீட்டு சொல் சொல்லலாம் தெரியுமா? என்ன சிம்பலிக் லாங்குவேஜ் சொல்லலாம் தெரியுமா? 10 மாச கருவுல பிள்ளைய சுமந்தாச்சு. இப்ப பெற வேண்டிய நேரத்துக்கான அந்த லேபர் பெயின் சொல்லுவாங்க, அந்த வலியை எடுத்தாச்சு. ஆனா வலி எடுத்த இந்த நிலையிலும் அந்த பிள்ளைய வெளியே கொண்டு வருவதற்கு தேவையான பலன் அவனுடைய சரீரத்துல இல்லை. பிள்ளை பெற்ற தாய்மாருக்கு தெரியும் இது எவ்வளவு இக்கட்டான நிலை. இது 2 உயிருக்குமே ஆபத்தா முடியக்கூடிய ஒரு நிலை. அவன் அந்த நிலையில அவன் சொல்லி அனுப்புறான். அப்ப இதையெல்லாம் கேட்ட இந்த ஏசாயா, ஐயோ அப்படி ஆச்சா அப்படின்னு அவன் சொல்லல. நீங்க அந்த வலுவூட்டுகிற விசுவாசம் கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய ஏசாயாவிடத்திலிருந்து வருகிறது. அவன் சொன்னான், நீர் கேட்டதுமான வார்த்தைகளினாலே பயப்படாது. அல்லேலூயா. எங்க ஒரு தேவ மனுஷனோட தொடர்புல இருக்கணும். நீங்க பல கேட்கிறாங்க, எதுக்கு பிரதர் சபை, எதுக்கு பாஸ்டர்? வேதம் இருக்கு, பைபிள் இருக்கு, படிச்சுக்க வேண்டியதானே. அவங்கவுங்க படிச்சுட்டா தெரிஞ்சுட்டு போறாங்க. நீங்க அதே பைபிள் வச்சு தானே சொல்லிட்டு இருக்காங்க. உங்களோட படிச்சவங்க தானே அவங்க அதை படிச்சு தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்காகவா தேவனுடைய ஊழியக்காரன்? இந்த எசேக்கியா ராஜா தன் பயத்தின் நிமித்தமாக ஊழியக்காரத்திலே இப்படிப்பட்ட சூழ்நிலை என்று அவன் சொல்லி அனுப்பின வேளையிலே அவனுக்கு வலுவூட்டும் விதமாக அவன் சொன்ன வார்த்தை என்னன்னு கேட்டா, நீர் கேட்டதுமான வார்த்தைகளினாலே பயப்பட. ஒரு தேவனுடைய மனுஷனுடைய பிரதான வேலை என்னன்னு கேட்டா, அவன் தைரியம் சொல்றதா அவனுடைய பிரதான வேலை. நீ யோசிச்சு பாருங்க, விசுவாச மக்களா இருக்க உங்களுக்கு தெரியும், வீட்டுல டக்குன்னு ஒரு வியாதி வந்துடும், உடனே உண்மையான விசுவாச மக்கள்ல எனக்கு பலரை இன்னும் தெரியும், இன்னும் எனக்கு பலருக்கு ஞாபகம் இருக்கு. அவங்க முதல் டாக்டரை போய்க்கு முன்னாடி
ஃபோன் பண்ணுவாங்க, பாஸ்டர் கூட ஜெபம் பண்ணிரு. அடுத்து நாம தான் ஃபோர்ஸ் பண்ணோம், டாக்டர் போங்க சீக்கிரமா. ஆனா அவங்களுக்கு என்ன தைரியத்துக்காக ஜெபம் பண்றாங்க? எதுக்காக பாஸ்டர் இடத்துல வந்து பண்றாங்க? தேவ மனுஷனுடைய தைரியமூட்டும் வார்த்தை அவர்களை நிச்சயமாய் தைரியப்படுது. எஸ்ரா 5ஆம் அதிகாரத்துடைய 2ஆம் வசனம். அப்பொழுது செல்தியேலின் குமாரனாகிய செருபாபேலும் யோசதாக்கின் குமாரனாகிய யெசுவாவும் எழும்பி எருசலேமுடைய தேவனுடைய ஆலயத்தை கட்டத் தொடங்கினார்கள். அவர்களுக்கு திடன் சொல்ல தேவனுடைய தீர்க்கதரிசிகளும் இருந்தாங்க. எதுக்கம்மா தீர்க்கதரிசிங்க இருந்தாங்க? இன்னைக்கு எதுக்காக தீர்க்கதரிசன வசனம் கேட்கிறாங்க? ஆனா கவனிங்க, இந்த வசனங்கள் தேவனுடைய வசனம், தேவனுடைய தீர்க்க தரிசன வசனம். தேவனுடைய தீர்க்க தரிசன வசனங்களை தேவனுடைய மனுஷன் ஏன் சொல்லுகிறான்? அவர்களை திடப்படுத்துவதற்காக. நீங்கள் யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்துடைய 13ஆம் வசனத்திலே இந்த மோசே சொன்ன காரியம் என்ன? அங்க நெருங்கி வருகிற அந்த பிரச்சனையிலே நின்று கொண்டு இந்த பார்வோனுடைய சேனை அவர்களை தொடர்ந்து வருகிறது. முன்னாடியே சமுத்திரம். அவங்க முன்னாடி சமுத்திரம் என்ன ஆக போகுதுன்னு அவங்களுக்கு தெரியாது. இப்ப நமக்கு தெரியாது இடம் வழிவிட்டது. ஆனா அப்ப அவங்களுக்கு தெரியுமா? அப்ப அவங்களுடைய நிலையெல்லாம் என்ன? பின்னாடி வருகிற பார்வோனுடைய சேனைகள். வாசிச்சு பாருங்க. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். ஆமென். ஒரு ஊழியக்காரனுடைய வேலை என்னங்க? நெகேமியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை கவனிக்கிற பொழுது அங்கே நெகேமியா இந்த தைரியமூட்டுகிற வார்த்தைகளை பேசுகிறான். வாசிங்கம்மா, நெகேமியா 4:14. அதை நான் பார்த்து எழும்பி பிரபுக்களையும் அதிகாரிகளையும் மற்ற ஜனங்களையும் நோக்கி, அவர்களுக்கு பயப்படாதிருங்கள், நீங்கள் மகத்துவமும் பயங்கரமுமான ஆண்டவரை நினைத்து உங்கள் சகோதரருக்காகவும் உங்கள் குமாரருக்காகவும் உங்கள் குமாரத்திகளுக்காகவும் உங்கள் மனைவிகளுக்காகவும் உங்கள் வீடுகளுக்காகவும் யுத்தம் பண்ணுங்கள். அப்ப பயப்படாதிருங்கள் என்ற வார்த்தை அங்க நெகேமியா சொல்றது. ஆண்டவராகிய இயேசு சொன்னதே நீங்கள் மத்தேயு 10ஆம் அதிகாரத்துடைய 26ஆம் வசனத்துல ஆண்டவராகிய இயேசு இந்த வார்த்தைகளை மிக தெளிவாக தம்மை பின்பற்றி வருகிற சீஷர்களுக்கு சொல்லுகிறார். மத்தேயு 10:26 அவர்களுக்கு பயப்படாதிருங்கள், வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியமும் இல்லை. லூக்கா 12ஆம் அதிகாரத்துடைய 4ஆவது வசனத்திலே ஆண்டவராகிய தேவன் தம்முடைய சீஷர்களை தம்முடைய சிநேகிதர்களாக பாவித்து சொன்ன வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். என் சிநேகிதராகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், சரீரத்தை கொலை செய்து அதன் பின்பு அதிகமாக ஒன்றும் செய்ய திராணி இல்லாதவர்களுக்கு பயப்படாதிருங்கள். நீங்கள் பேதுருவை குறித்து பார்க்கிற பொழுது பேதுரு தன்னுடைய நிருபத்தை எழுதின வேளையிலே 1 பேதுரு 3ஆவது அதிகாரத்தினுடைய 14ஆம் வசனத்திலே அவர் கூட நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்ற தைரியமூட்டுகிற வார்த்தைகளை அவர் சொல்லுகிறார். நீதியின் நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். அவர்களுடைய பயமுறுத்தலுக்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருந்து. அப்ப முதலாவதாக இந்த இடத்திலே வந்து இந்த எசேக்கியா ராஜாவினுடைய அவனுடைய விசுவாசத்தை தேவன் கனப்படுத்த ஊழியக்காரனை அனுப்பி பயப்படாதே என்ற வார்த்தை மூலமாக அவன் தைரியமூட்டி அவனுடைய விசுவாசத்தை பலப்படுத்தினது மாத்திரம் அல்ல, இரண்டாவதாக தேவனாகிய கர்த்தர் இரண்டாவது அவனை எப்படி உற்சாகப்படுத்தினார், உறுதிப்படுத்தினார் என்று கேட்டால், நான் உன்னுடைய விண்ணப்பத்தை கேட்டேன் என்கிற நிச்சயத்தின் செய்தியையும் அவனுக்கு அனுப்பினார். நீங்கள் வாசிப்பீர்களா? நான் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று தேவன் அவனுக்கு சொன்னார். அசீரிய ராஜாவாகிய சனகெரிப் நிமித்தம் நீ என்னை நோக்கி பண்ணின விண்ணப்பத்தை நான் கேட்டேன். யோசிச்சு பாருங்க, தேவன் என்னுடைய விண்ணப்பத்தை கேட்டார் என்று. நீங்க பல வேளைகள்ல இந்த நாள்ல இருக்கான்னு எனக்கு ஞாபகம் தெரிய மாட்டேங்குது. முன்னெல்லாம் நம்ம ஒரு ரெஜிஸ்டர்ட் லெட்டர் அனுப்பும் போது மேல இன்னொரு பேப்பர் வைப்போம். எத்தனை பேருக்கு தெரியும்? அக்னாலஜ்மெண்ட் டியூ, அக்னாலஜ்மெண்ட் கார்டுன்னு ஒன்று வைப்போம் தெரியுமா? நம்ம ஒரு கம்பெனிக்கு அனுப்பியிருப்போம் லெட்டர், ஒரு இன்டர்வியூக்கு அனுப்பியிருப்போம் லெட்டர், கூட இன்னொரு பேப்பர் இருக்கும். அந்த அக்னாலஜ்மெண்ட் கார்டு திரும்ப போய் அவங்க அக்னாலஜ் பண்ணி திரும்ப வரும்போது அக்னாலஜ் கார்டை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். அப்பா, நம்முடைய அப்ளிகேஷன் என்ன செஞ்சிச்சு, உள்ள போயிருச்சு, என் அப்ளிகேஷன் உள்ள போயிருச்சு. முன்ன அவங்க இப்ப மறக்க முடியாது, இந்த அப்ளிகேஷன் எனக்கு வரலன்னு அவங்க சொல்லவே முடியாது. பிகாஸ் அக்னாலஜ்மெண்ட் டியூ கார்டு என் கையில இருக்கு.
ஆண்டவராகிய தேவன் அவனுடைய விசுவாசத்தை எப்படி வலுவூட்டினார்னு கேட்டா, அவனுடைய விசுவாசத்தை பயப்படாதே என்று சொன்னது மாத்திரமல்ல, அதே ஊழியக்காரனுடைய வாயிலே ஒரு வார்த்தையை அனுப்பினார், உன்னுடைய விண்ணப்பத்தை நான் கேட்டேன். நீங்கள் 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை பாருங்க. என் நிமித்தமும் 2 ராஜாக்கள் 19:34. என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும் நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவாய் இருப்பேன் என்பதை கர்த்தர் என்று சொல்லி அனுப்பினார். இந்த வார்த்தை எதுவுமே ஏசாயாவுடைய கற்பனையின் வார்த்தை அல்ல. வந்துட்டான், அவன் சொல்லி அனுப்பிட்டான் எசேக்கியா, அவனுக்கு ஏதாவது ஒரு வேடை சொல்லி அனுப்பணும். நம்முடைய அரசியல்வாதிகள் மாதிரி இன்னும் 3 நாளில் கொரோனா ஒழிந்துவிடும், 3ஆம் மாதம் கழித்து விட்டால் கொரோனா ஒழிந்து விடும், இன்னும் 30 நாட்களில் இதை ஒழித்து விடுவோம், எல்லாம் சரியா ஆச்சாங்க. இது அரசாங்கம் சொல்றது, ஏன்னா அவனால செய்யவே முடியாது. இந்த மாதிரியான வார்த்தை அல்ல நம்முடைய தேவனுடைய வார்த்தை. நல்லா கவனிங்க பிரியமா. இந்த தேவன் சொன்னார், இந்த நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு நான் ஆதரவா இருப்பேன் என்று அவன் சொல்லி அனுப்பி. அவர் சொல்லி அனுப்பின எந்த வார்த்தையும் ஏசாயாவினுடைய வார்த்தைகளே அல்ல. இஸ் only a mouthpiece. தேவனுக்காக பேசுகிற ஒரு மனிதன். நீங்க பாத்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தையை அவன் பேசினான். அதனாலதான் அவன் சொல்றார், கர்த்தர் உரைக்கிறார். 2 ராஜாக்கள் 19:7ஆம் வசனத்துடைய 2ஆம் பகுதியை பாருங்க. என்று கர்த்தர் உரைக்கிறார் என்பதை உங்கள் ஆண்டவனிடத்திலே சொல்லுங்கள். 20வது வசனத்துடைய முதல் பகுதி பாருங்க. அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா எசேக்கியாவுக்கு சொல்லி அனுப்பினது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர். ஒரு தேவ பிள்ளையினுடைய விசுவாசம் எப்பொழுது வலுவூட்டப்படுகிறது? கர்த்தராகிய தேவன் தம்முடைய தேவனுடைய ஊழியக்காரர்களை கொண்டு தம்முடைய வசனத்தை அனுப்பும் பொழுது, அவர்களை திடப்படுத்தும் பொழுது, அவர்களை உற்சாகப்படுத்தும் பொழுது, ஒரு தேவ பிள்ளையுடைய இருதயத்தை, அவருடைய விசுவாசத்தை தேவன் வலுவூட்டுகிறார். நீங்க வசனங்களை கேட்கறது விருதா இல்ல பிரியமாங்களே. இன்னைக்கு வசனங்களை கேட்கறது பொழுதுபோக்குக்காக இல்ல, உங்களுடைய விசுவாசங்களிலே உங்களை வலுப்படுத்துவதற்காகத்தான் தேவனாகிய கர்த்தர் வசனங்களை என்றார். God wants to reinforce you in your faith. இன்னைக்கு பல வேளைகளில் எங்க துக்கம் இருக்குன்னு கேட்டா, வசனத்தை அலட்சியமா கேட்கும்போது, எனக்கு இன்னைக்கு ஞாபகம் இருக்கு. இப்போ உங்களுக்கு தெரியும், நீங்க ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பிட்டீங்கன்னா அவங்க பார்த்தாங்களா பார்க்கலைங்கிறது அங்க உள்ள அந்த டிக் மார்க்கை வச்சு நீங்க என்ன பண்ணிடலாம் பார்க்கலாம். பாஸ்டர் நீங்க உங்க செய்தியை தயவு செய்து அனுப்பிங்க பாஸ்டர், நான் கேட்கணும்னு 3 நாள் போன் பண்ணான், அனுப்பினேன். 3 வாரம் ஆச்சு. அது அந்த நிலையில தான் இருக்குது. அந்த 3 நாளும் போட்டு ஐயா அந்த மெசேஜ் நான் இன்னும் மறந்துவிட்டேன், கடைசியா அனுப்பிட்டேன். அப்புறம் போன எடுத்து பார்த்தா 3 வாரமும் இன்னும் அந்த நிலையில தான் இருக்கு. எதுவும் இன்னைக்கு அப்படித்தான் இன்னைக்கு இருக்குமா? நாம இந்த வசனத்தினால தேவன் எனக்குள்ள ஒரு பெரிய கிரியை செய்ய விரும்புறாரே. தேவ மனுஷனை கொண்டு தேவன் பேசுகிற வார்த்தையினால என்னுடைய விசுவாசத்தை வலுவூட்ட விரும்புகிறார் என்ற உண்மையை அறிவோமானா நம்ம வசனத்தை அலட்சியமா கேட்க மாட்டோம். கடைசியாக நம்ம பார்க்க போகிறது என்னன்னு கேட்டா, கர்த்தரால் கனப்படுத்தப்பட்ட விசுவாசம். The faith rewarded by the Lord. கர்த்தரால் கனப்படுத்தப்பட்ட விசுவாசம். 2 ராஜாக்கள் 19:7 வாசிங்க. 2 ராஜாக்கள். அவன் ஒரு செய்தியை கேட்டு தன் தேசத்துக்கு திரும்புவதற்கான ஆவியை நான் அவனுக்குள் அனுப்பி அவனை அவன் தேசத்திலே பட்டயத்தால் விழப்பண்ணுவேன் என்று. நீங்க 2 ராஜாக்கள் 19:32-33 வாசிங்க. ஆகையால் கர்த்தர் அசீரியா ராஜாவை குறித்து, அவன் இந்த நகரத்திற்குள் பிரவேசிப்பதில்லை, இதன் மேல் அம்பு எய்வதும் இல்லை, இதற்கு முன் கேடகத்தோட வருவதும் இல்லை, இதற்கு எதிராக கொத்தளம் போடுவதும் இல்லை, அவன் இந்த நகரத்திற்குள் பிரவேசியாமல் தான் வந்த வழியே திரும்பி போவான். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் யார்? தம்முடைய விசுவாசத்தை, தம் மேலே வைத்த விசுவாசத்தை கனப்படுத்துகிறது. நாம் தேவனாகிய கர்த்தர் மேலே வைத்தோமே அந்த விசுவாசம், அந்த விசுவாசத்துக்கான பலனை நமக்கு தருகிற தேவன். சங்கீதங்களின் புஸ்தகம் 32ஆம் சங்கீதத்துடைய 10ஆம் வசனத்திலே, துன்மார்க்கருக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று வாசிக்க. சங்கீதம் 37:40 பார்க்கும் பொழுது, கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார், அவர்கள் அவரை நம்பி இருக்கிறபடியால்
அவர்களை துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார் என்று வாசிக்கிறோம். ஏசாயா 26 அதிகாரத்துடைய 3ஆம் வசனத்திலே, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள். ரோமருக்கு எழுதின நிருபத்திலே ரோமர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், வேத வாக்கியம் சொல்லுகிறது என்ன? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லு. அவன் தேவனை விசுவாசித்த அந்த சம்பவத்தை ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்துடைய 6ஆம் வசனத்திலே நீங்கள் வாசித்துக் கொள்ள முடியும். உன்னை கவனிங்க, இந்த எசேக்கியா யுத்தம் பண்ண போகல, ஆனால் அவனுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவனை அவன் விசுவாசித்தான். அந்த விசுவாசத்தினுடைய முடிவு என்ன என்பதைத்தான் நாம 19ஆம் அதிகாரம் 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 35-36 வசனத்திலே நாம் படித்தோம். என்ன வாசித்தோம்? தூதன் புறப்பட்டான், அவன் அசீருடைய பாளையத்திலே 185,000 பேரை அவர்கள் சங்கரித்தான். காலையிலே அவர்கள் செத்த பிரேதங்களாய் கிடக்கிறார்கள். அந்த சனகரிப் ராஜா, இவ்வளவு வார்த்தை பேசின அந்த ராஜா, அழித்து விடுவேன், வெட்டி விடுவேன், கொன்று விடுவேன் என்று பேசின அந்த ராஜா, அவன் திரும்ப பிரயாணப்பட்டு போனான் என்று வாசிக்கும். இந்த சம்பவங்கள் நடந்து அவன் நினிவே என்று சொல்கிற அவனுடைய பட்டணத்துக்கு அவன் திரும்ப போறான். அந்த சில காலம் கழித்து என்ன நடந்தது என்று கேட்டால், அவனுடைய பிள்ளைகளே எழும்பி அவன் என்ன செய்யறாங்க? இன்னும் சரியாக நீங்க சரித்திரத்தை படிப்பீங்கன்னா, இவன் போனதற்கும் அவனுடைய பிள்ளைகள் அவனை வெட்டுவதற்கும் இடையிலே 20 ஆண்டுகள் தேவன் அவனுக்கு நேரம் கொடுத்தார். ஏன் 20 ஆண்டுகள் நேரம் கொடுத்தார் தெரியுமா? உண்மையான தேவன் யார் என்று அறிந்து இந்த சனகரிப் ராஜா மனம் திரும்ப கூட தேவன் நேரம் கொடுத்தோம். அவன் மனம் திரும்பாமல் போனதுனாலே தேவன் அவனை கொன்று போட்டார். இது ஒரு பெரிய எச்சரிக்கை. சனகரிப் ராஜா கண்களுக்கு முன்பாக பார்த்தான். 150 ஆண்டுகள் யுத்தத்தில் அவர்கள் தோற்காத ஒரு கூட்டத்தார் ஒரு யுத்தமுமே பண்ணாமல் ஒரே ஒரு தூதனை கொண்டு இவ்வளவு பெரிய அழிவை அவன் நேர்ந்த பொழுது அவன் எல்லாத்தையும் விட்டுட்டு போனதை நம்ம பார்த்தோம். காரணம் என்ன தெரியுமா? அந்த எசேக்கியா ராஜா ரப்சேயாவிலே இகழப்பட்ட பொழுதும் தன்னுடைய விசுவாசத்திலே அவன் உறுதியாக இருந்தான். ரப்சாகி அவனை எப்படி இழந்தான், இகழ்ந்து பேசினான். இந்த தேசத்தை நீ இழந்து போயிருவ, இந்த தேசத்தை நீ நம்பி இருக்கிற உன்னுடைய கர்த்தர் தப்புவிக்க மாட்டார் என்று அவன் சொன்னான். ஆனா தேவனாகிய கர்த்தர் யார் என்பதை இந்த அசீரிய ராஜாவும் இந்த ரப்சாகியை மாத்திரமல்ல, இந்த பூமியினுடைய குடிகள் எல்லோருமே அறிய வேண்டும். வாசிங்க, 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் அதற்கான விடை அங்கே இருக்கு. இந்த பூமியின் குடிகளும் இந்த ரப்சாகியையும் இந்த அசீரிய மன்னனாகிய சனகரிப்பும் மாத்திரமல்ல, யாரா இருந்தாலும் அறிய வேண்டிய ஒரு காரியம் இருக்கு. வாசிமா 1 சாமுவேல் 17:47. கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம். அல்லேலூயா. இந்த தேவன் யாருங்க? பட்டயத்தால ரட்சிக்கிறவர் அல்ல, ஈட்டியினால ரட்சிக்கிறவர் அல்ல. ரட்சிப்பு கர்த்தருடையது. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நம்முடைய விசுவாசத்திற்காக நாம் இகழப்படலாம், ஆனால் நம்முடைய விசுவாசத்திலே நாம் உறுதியாக இருப்பதற்கு தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரனை கொண்டு வசனத்தை அனுப்பி நம்முடைய விசுவாசத்தை வலுவூட்டும் பொழுது, அதை அவதானமாய் கவனித்து நம்முடைய விசுவாசத்திலே நாம் உறுதியாக இருக்கும் பொழுது நம்முடைய தேவன் நம்முடைய விசுவாசத்தை கனப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு ஆண்டவராய் இயேசு மேலே நீர் வைத்த விசுவாசத்தின் நிமித்தம் நீ இகழப்பட்டு போகலாம். விசுவாசம் சோதனைக்கு உள்ளாகலாம். விசுவாசம் ஊசலாடி கொண்டும் அசைவாடி கொண்டும் இருக்கலாம். அந்த வசனங்களை படிங்க. தயவு செய்து இந்த 2 அதிகாரத்தையும் நிறுத்தி நிதானமாய் வாசித்து திரும்ப ஒரு விஷயம் இந்த செய்தியை நீங்கள் கேளுங்க. உங்களுடைய விசுவாசம் இகழப்படும். இகழப்படுகிற வேளையிலே விசுவாசத்திலே உறுதியாயிருக்கும். இந்த உறுதியாயிருக்கிற விசுவாசத்தை தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரனை கொண்டு வலுவூட்டுவார். வலுவூட்டுவது மாத்திரமல்ல, அந்த விசுவாசத்துக்கு தக்க பலனையும் அவர் தருவதற்கு அவர் நீதி உள்ள தேவனாக இருக்கிறார். அவர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிற தேவனே அல்ல, அவர் சர்வ பூமியின் ஆண்டவராகிய தேவன். கண்களை மூடுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
உங்களுக்காக ஊழியக்காரர் ஜெபிப்பார். கர்த்தர் நல்லவர். நல்ல என்னுடைய வார்த்தைகளை நாம் கேட்டோம். எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இன்றைய செய்தியுடைய தலைப்பு என்ன? நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆமென். இந்த நாளிலே இந்த விசுவாசத்தை குறித்து கர்த்தர் பேச விரும்பினார், பேசினார். ஆமென். அல்லேலூயா. அதேதான் நம்ம 2 ராஜாக்கள் இருந்து நிறைய காரியங்களை நாம் பார்த்தோம். விசுவாசம் உனக்குள்ளே இருக்கும் பொழுது, விசுவாச புருஷனாய் நீ வாழ வேண்டும் என்று இருக்கும் பொழுது அநேக துர்ச்சிகள் உனக்கு நேராக வரும். உன் விசுவாசம் இகழப்படும். ஆனாலும் அந்த எசேக்கியா எப்படி கர்த்தர் மேல் தன் முழு நம்பிக்கையை வைத்திருந்தது போல நம்முடைய நம்பிக்கையை நாம் உறுதியாய் பற்றி கொண்டு உண்மையே நம்பி இருக்கிறபடினால் அவனை பூரண சமாதானம் காத்துக்கொள். ஏனென்றால் கர்த்தர் விசுவாசத்தை சொன்னபடி ஊழியக்காரரை கொண்டு கனம் பண்ண விரும்புகிறார். தானே அந்த விசுவாசத்தை கனம் செய்ய விரும்புகிறார். ஊழியக்காரை கொண்டு ஆறுதல் படுத்துகிறார், திடப்படுத்துகிறார். பலம் கொண்டு திடமனதாயிரும், பயப்படாதே என்று சொல்லி திடப்படுத்துகிறார் என்னுடைய வார்த்தை. ஆனா அதே நேரத்தில் இந்த முடிவாக கர்த்தரே நம்முடைய விசுவாசத்தை கனம் செய்ய விரும்புகிறார். ஆக அருமையான கவனிங்கள். விசுவாசம் என்பது ஒரு வரம். அது ஒருவனுக்கு ஒரு விதம், இன்னொருக்கு இன்னொரு விதம். நாம் கேட்டு அதை பெற்றுக்கொள்ள எங்களை விசுவாசத்தை வத்திக்க செய்யணும். ஜெபம் பண்ணுங்க. கேடுகளை கேட்டுக்கொள்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். அருமையானவர்களே, சபையே இதை கேட்கிற இந்த செய்தியை கேட்ட நீ விசுவாசத்திலே குந்தி போகாதே. ஜீவனை பறிக்க விசுவாசு வருவான். ஆனாலும் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். எல்லாரும் எழுந்திருப்போமா? கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக நம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான், விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். தேவ பிள்ளையே, தேவ சபை நீ பிழைத்திருப்பாய். நிச்சயமாக பிழைத்திருப்பாய். நாம் யாரு? தேவ சபை, தேவ ஜனம். ஆமென். அல்லேலூயா. அவர்கள் ஒவ்வொரு தேசத்தை கடந்து வந்திருக்கலாம். அவர்களுக்கு 150 ஆண்டுகளாக எந்த தோல்வியும் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஒவ்வொரு தேசத்திற்கும் ஒரு தெய்வத்தை அவர்கள் நம்பியிருந்தது. அந்த தேசம் அழிக்கப்பட்டது, பிடிக்கப்பட்டது. அந்த தேவர்கள் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அப்படி நினைச்சிட்டு வந்துட்டான் சனகர். ஆனால் இந்த தேசத்தின் தளபதி யார்? ரட்சகர் யார்? தலைவர் யார்? இயேசு கிறிஸ்து, கர்த்தராகிய தேவன். இவர்கிட்ட ஒண்ணு பாச்சா பலிக்காது. ஆமென். சொல்லுவோம், சொல்லுங்க. இவர்கிட்ட பாச்சா பலிக்காது. நீங்க நிறைய வேலை பண்ணிட்டு தேசம் ஒரு மாதிரி போயிட்டு இருக்குங்க. தேசம் ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு. நாங்கள் சாதித்து விடுவோம், நாங்கள் சாதித்து விட்டோம், நாங்கள் முடித்து விடுவோம், நாங்கள் முடித்து விட்டோம். நத்திங் டூயிங். ஆமென். கொஞ்சம் பொறுத்து இருப்போம். பாருங்கள், காரியங்கள் மாறுதலாயிருக்கும். ஆமென். விசுவாசத்திலே ஊன்றி கட்டப்படுவோம். தளர்ந்து விடாதே, சோர்ந்து விடாதே. தேவன் நம்மை பாரு, தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார், தேவன் நம்மை உயர்த்துவார். செய்விப்போம். நல்ல பிதாவே, நாங்கள் உண்மை மையப்படுவோம். ஆண்டவரே, கொடுத்துள்ள வார்த்தைகளுக்காக விசுவாசத்தை குறித்து ஆண்டவரே நாங்கள் இந்த நாளிலே தியானித்தோம். ராஜாக்களின் புத்தகத்தில் அதுவே நம்முடைய உலகத்தை, நான் உலகத்தை ஜெயிக்கிறேன், தேசத்தை ஜெயிக்கிறது ஜெயம், நம் நகரத்தை ஜெயிக்கிற ஜெயம், நம்முடைய நமக்குள் கிரியை செய்கிற, நம்மை பயமுறுத்துகிற பிசாசை ஜெயிக்கிற ஜெயம். ஆமென். இந்த நாளிலே கர்த்தர் வார்த்தைப்படி ஆண்டவரே எங்கள் விசுவாசம் இன்னும் வளரட்டும். இன்னும் ஆண்டவரே எங்களிலே அது ஊன்றி கட்டப்படுவதால் நன்மை கிருபைகளை தொடரட்டும். இது ஒருவரே எங்களை சுகமாய் தங்கப்படும். கர்த்தர் யாவை நடத்தும் சிஷமாக தெய்வ செய்தி கொடுத்த மகனையும்
ஆண்டவருடைய குடும்பத்தையும் ஆமென். நாளில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இதுக்குரிய பிரதிபலனை ஆண்டவரே ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு என்று ஆண்டவர் திரும்ப செலுத்தத்தக்கதாக உதவி செய்கிறார். ஆசீர்வதிப்பார். இயேசு நாமத்தில் தீர்வார். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உமது நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆமென். ஆசீர்வாதம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் அன்யோன்யமும் சமாதானமும் இன்று. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.